about the Holy Spirit. நாம் தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்கிறோம். I'll try to finish this today. Let's see how it goes. இன்னைக்கு முடிக்க முயற்சிக்கிறேன், ஆனா பாப்போம் எப்படி போகுதுன்னு. So, what do you mean by the filled by the Holy Spirit? That's what we have been studying. பரிசுத்த ஆவியானவர் நிரம்புவது என்றால் என்ன? அதை தான் நாம் தியானிக்கிறோம். So we'll be joyful. நாம் சந்தோஷமாக இருப்போம். And we'll be thankful. ஸ்தோத்திரம் செலுத்துவோம். Have humble attitude. தாழ்மையோட குணாதிசயம் இருக்கும். Husband will love the wife. கணவர் மனைவியை நேசிப்பாங்க. And the wife will honor the husband. மனைவி கணவரை கனம் செய்வாங்க. Children will be obeying to their parents. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள். Parents will not provoke their children. பெற்றோர் பிள்ளைகளை கோபமூட்டாதிருப்பார்கள். And the workers will work as if they are working for God. வேலைக்காரர் நாங்கள் வேலை செய்வது தேவனுக்கு செய்கிறோம் என்கிற ஒரு மனப்பான்மையோடு வேலை செய்வார்கள். And the masters, they will not treat the workers as slaves. அதேபோல் எஜமான்கள் தங்கள் வேலையாட்களை அடிமைகளாக நடத்த மாட்டார்கள். They'll have the kind heart. ஒரு அன்பான ஒரு இரக்க குணமுடைய இருதயம் இருக்கும். Consider that all will be useful. எல்லாருமே பிரயோஜனமா இருப்பாங்கங்கற மனப்பாவம். And have the conviction that one day we all will stand on the day of judgment before the throne of God. அவர்களுக்கு மனதில் இருக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால் நாம் எல்லாரும் சமமாக ஒரு நாள் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போம். And God is sovereign. If this guy has come to my office and I am become his manager, of course God is sovereign. It is a divine providence. ஐயா, தேவன் ஏக சக்கராதிபதியானவராய் இருக்கிறார். இப்பொழுது ஒரு மனிதன் நம்முடைய அலுவலகத்தில் வருகிறார். நான் அந்த அலுவலகத்தில் அவனுக்கு மேலதிகாரியாக வைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அதற்கு பின்பாக ஏக சக்கராதிபதியாகிய தேவனுடைய ஒரு நோக்கம் உண்டு. And James, one particular chapter we didn't cover, one particular verse we didn't cover, that is James chapter 5 verse 4. நான் ஒரு வசனத்தை கடந்த வாரம் சொல்ல தவறிவிட்டோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். So what we need to do, we need to give the wages on its time. நாம் கரெக்டான நேரத்துல சரியான நேரத்துல அந்த ஊதியத்தை கொடுக்க வேண்டும். Who will come to support them? அவர்களுக்கு உதவி செய்ய யார் இருப்பாங்க? It is not the union will come and support them. ஐயா, ஏதோ இயக்கங்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்யாது. The God of hosts will come and support them. ஆனால் சர்வவல்ல தேவனே அவர்களுக்கு உதவி செய்வார். If you don't get your wages in the right manner, சரியான விதத்துல நம்ம ஊதியம் கொடுக்கலனா, if you don't get your wages appropriately, மன்னிக்கவும், சரியான நேரத்துல சரியான விதத்துல நமக்கு ஊதியம் கிடைக்கவில்லை என்றால், don't fight for your rights. ஐயா, உங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டாம். Of course you need to inform whatever you do. I do understand, but don't depend on a human being. God will fight for you. நீங்கள் செய்த காரியங்களை உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை சொல்ல வேண்டும். எனக்கு அது புரிகிறது, அதில் தவறில்லை. ஆனால் எந்த மனுஷனையும் சார்ந்திருக்க வேண்டாம். தேவனே நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். Basically, if you are being filled by the Holy Spirit, every area of your life will be governed and controlled by the Spirit of God. ஐயா, நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்போமே ஆயின் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை காணப்பட வேண்டும். So today we are in a very complex and competitive world. இன்னைக்கு நாம இருக்கிற இந்த உலகம் மிகவும் ஒரு போராட்டம் மிகுந்த, அதே போல மிகவும் ஒரு அதிகமாக காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு உலகம். It's very important, it's very hard for a Christian to obey God and follow the biblical principles when it comes to workplace. இந்த மாதிரியான போட்டி மனப்பான்மை மிகுந்த உலகத்துல ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்துவின் வழிகளையும் நன்னெறிகளையும் பின்பற்றி இந்த உலகத்துல அலுவலகத்துல நாம் வாழ்வது என்பது ஒரு கடினமான காரியம் தான். And all unsaved people will take it as an advantage over the true Christians, and perhaps we will lose so much when it comes to monetary or the material benefits. அதே போல தேவனை அறியாத ஜனங்கள் கூட பல நேரங்களில் நாம கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்ற ஒரு காரியத்தினாலேயே நம்ம மேல அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்து நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பண ஊதியத்தையும் கிடைக்காமல் அதை தவறு செய்வதற்கு அவர்கள் காரணமாகிறார்கள். Sometimes you feel that you are getting cheated. சில நேரம் நமக்கு தோணும், ஐயா நான் ஏமாத்தப்படுறேன். Sometimes you feel like that is injustice happening against you. நமக்கு முன்பாக எனக்கு ஒரு அநீதி நடக்கிறதே என்ற ஒரு எண்ணம். Don't immediately get rage yourself. ஐயா, உடனடியாகவே கோபம் கொள்ளாதீர்கள். But this can be an opportunity to show Christ to the unsaved man. தேவனை அறியாத அந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பதற்கு
எனக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாமே. Whenever there is a injustice happening in front of you, உங்க கண்களுக்கு முன்பாக எப்பொழுதெல்லாம் அநீதி நடக்கிறதோ, you can use that injustice moment to share the gospel, to witness by the power of the Holy Spirit. அநீதி நடந்த அந்த நேரத்தை கூட பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நாம் பயன்படுத்தி ஒரு சுவிசேஷம் பிரசங்கிக்கிற நேரமாக மாற்ற முடியும். Because you have all the rights. ஏன்னா உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இப்ப இருக்கு. They know that they are in the wrong side. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க செய்யறது தப்புன்னு. So use that moment by the wisdom of the Holy Spirit, by the wisdom of God, tell the good news. ஆகவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானத்தை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற பலத்தை பயன்படுத்தி இயேசுவை நீங்கள் சொல்வதற்கான சமயமாக மாற்றுங்கள். This is what Acts 1:8. இதுதான் ஐயா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். It is easy to become a witness in Jerusalem. ஐயா எருசலேமில் சாட்சியாய் இருப்பது எளிது. But you need more strength when it comes to Samaria. ஆனால் சமாரியாவில் சாட்சியாய் இருப்பதற்கு எனக்கு அதிகமான பலன் தேவை. Because you have problems with them. ஏன்னா அவர்களோட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. But when it comes to the world, you both are on a different side. ஆனால் உலகத்திற்கு வரும்போது நாமும் அந்த மனிதரும் வெவ்வேறு துருவங்களாக இருக்கிறோம். That is where you need the strength of the Holy Spirit. ஆகவே இந்த இடத்திலே தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் பலன் தேவை. See, Abraham Lincoln was the president for so many years. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் பல வருடங்களாக அதிபதியாக இருந்தார். Civil war was happening. அப்பொழுதுதான் உள்நாட்டு போர் நடந்தது. No, he knew he would make errors in his work. அவருக்கு தெரியும் தான் செய்யற வேலையில தவறுகள் நேர வாய்ப்புண்டு. That's happening. அது நடந்துச்சு. But he said, ஆனா அவர் சொன்னார், see, I know there are a lot of people are they became like enemy kind of against me. இந்த சூழ்நிலையில अनेक ஜனங்கள் எனக்கு விரோதமாக என்னுடைய எதிரிகளாக மாறிவிட்டார்கள். But I never lose my integrity. ஆனால் நான் என்னுடைய உண்மை தன்மையை ஒரு நாளும் இழக்கவில்லை. So this is his statement. அவர் சொன்ன காரியம், I desire so to conduct the affairs of this administration that if they end when I come to lay down the reins of power. Okay, leave all that. One statement. I shall at least have one friend left, and that friend shall be down inside me. அவர் அந்த கடினமான சூழ்நிலை அவர் சொன்ன ஒரு முக்கியமான வாக்கியம் என்னவென்றால், எனக்கு யார் என்னை விட்டு சென்றாலும் எனக்கு நிச்சயமாகவே ஒரு நண்பர் கடைசி வரைக்கும் இருப்பார். அந்த நண்பர் என்னோடு என் மனதின் ஆழங்களில் என்னோடு வாசம் செய்கிறார். Can your conscience will stand along with you? ஐயா உங்க மனசாட்சி உங்க கூட நிக்குமா ஐயா? If you are filled by the Holy Spirit, that will become your testimony. பரிசுத்த ஆவியால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் போது நீங்கள் பெரும் சாட்சி இதுதான். It's so far, it's very, very important than sharing the gospel to somebody by sacrificing a couple of dollars for it. ஒரு சில பணங்களை நாம் இழக்க நேர்ந்தாலும் அந்த பணத்தின் மதிப்பை விடவும் அதிக முக்கியத்துவம் உள்ளது எதுனா அவர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் சொல்வது. Even you lose, even if it is a situation where you will lose your promotion or lose your reputation, that's okay. But use that opportunity to spread the gospel, because God will honor you. Promotion comes from God. ஐயா கொஞ்சம் பணத்தை இழக்க நேர்ந்தாலும் அது பரவாயில்ல. ஒருவேளை உங்க பதவி உயர்வை இழக்க நேர்ந்தாலும் உங்க மக்கள் உங்க மேல வைத்திருக்கிற மதிப்பை இழக்க நேர்ந்தாலும் பரவாயில்ல. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுவிசேஷத்தை நாம் சொல்வதும் போது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவனை கனப்படுத்தும் போது நம்முடைய உயர்வை தேவனை தருகிறார். Okay, next part. அதை தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். See, if you are filled by the Holy Spirit, நாம் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தோம்னா, this is Ephesians 5:18. இது எபேசியர் 5:18. So there are a lot of effects. அங்க என்னெல்லாம் நடக்கும் அநேக காரியங்கள் இருக்கிறது. You know cause and effect, right? நமக்கு தெரியும்ல ஒரு காரியத்தை செய்வதும் அதோட செய்வினையும். So if there is a cause and there must be some effects. ஒரு காரியத்தை செய்யும் போது அது ஒரு சில காரியங்களை செய்வினை விளைய செய்யும். If there is a cracker, ஒரு பட்டாசு இருக்குன்னா, if you just to fire it, அதை நீங்க கொளுத்துனீங்கன்னா two things will happen. ரெண்டு காரியம் நடக்கும். What are the two things will happen? என்னலாம் நடக்கும்? என்ன நடக்கும்? ரெண்டு காரியம்.
நீங்களாம் வெடி போட்டதே கிடையாதா? Have you never used crackers? What are the two things will happen when you fire the cracker? ஐயா, ஒரு படக்க கொளுத்தணும்னா என்ன நடக்கும்? Light and sound. You will hear the sound, you will see the fire. ஒளியும் நடக்கும். நம்ம வெளிச்சத்தையும் பார்ப்போம், அதே மாதிரி சத்தத்தையும் கேட்போம். So for example, you are looking at this side. ஒரு உதாரணம் சொல்றேன். நாம இப்ப இந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். And something is just moving from this area. இந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு காரியம் வேகமாக வருகிறது. And you see the light and you hear the sound. உங்களால அந்த வெளிச்சத்தையும் பார்க்க முடியுது, அந்த சத்தத்தையும் கேட்க முடியுது. And this is a festival season. இது ஒரு கொண்டாட்டம் நிறைந்த ஒரு காலகட்டம். So you no need to look back, you no need to check what's happening, but simply you can say that this is somebody is firing the cracker. இப்போ நம்ம திரும்பி பார்த்து அங்க என்ன நடக்குது அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதை பார்த்த உடனே நமக்கு தெரியும் யாரோ ஒருவர் இங்க ஒரு பட்டாசு கொளுத்தி இருக்காங்க. You can see the smoke, you can hear the sound. ஐயா, என்னால சத்தத்தை பார்க்க முடியும், கேட்க முடியுது, அந்த புகையை பார்க்க முடியுது. So if you know what happened when it comes, if you know what is the source of the effect, you no need to check what is the source. நடந்த அந்த செயலினுடைய ஆரம்ப வினை எது நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. செயலை பார்த்தே இது எதனால உண்டாச்சுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வெடிச்சதை வச்சு சத்தத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் யாரோ ஒருத்தர் வெடி போட்டிருக்காங்க, போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. By hearing the sound of the crackers, by looking at the smoke, we will know that somebody has lighted up a cracker. We don't need to go back and check it. This is what cause and effect. இதுதான் செயலும் அதனுடைய வினையும். Ephesians 5:18 is talking about so much effects. எபேசியர் 5:18 பார்க்கும்போது अनेक செயல்களை நாம் பார்க்கிறோம். You will be joyful, நாம் சந்தோஷமா இருப்போம். you will be thankful, நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். you will be humble, நாம் தாழ்மையோடு இருப்போம். and you obey your parents. பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம். You will not provoke your children, பிள்ளைகளை கோபமூட்ட and மாட்டோம். you will love your husbands. கணவரை கனம் செய்வோம். Love your husbands. மன்னிக்கவும், கணவரை நேசிப்போம். You will love your wife. மனைவியை நேசிப்போம். You honor your husbands. கணவரை கனம் செய்வோம். And you will honor your managers. எஜமானை கனம் And செய்வோம். you will love your employees and treat justly. நமக்கு கீழே வேலை செய்றவர்களை நாம் மதித்து சரியான விதத்துல நடத்துவோம். These are all the effects. இதெல்லாம் இதன் மூலமாக நடந்த வினை So பொருட்கள். what is the cause? அப்ப இதோட ஆதாரம் என்ன? Oh, when you see all these effects, you can find out, oh, that man must be filled by the Holy Spirit. இந்த செயல் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இதோட ஆதாரம் என்னன்னா அந்த மனுஷன் பரிசுத்த ஆவியால் நிரம்பின ஒருவர். Same effects have been repeated in Colossians 3:16. இதே எல்லா செயல்களையும் கொலோசியர் 3:16 இருந்தும் நாம் எழுதி இருக்கிறதை வாசிக்கிறோம். So you can find out the same effects. இந்த எல்லா செயல்களையும் அங்கும் எழுதப்பட்டிருக்கிறது. Look at your Bible. உங்க வேதத்தை பாருங்க. No, I'm just trying to go a little bit faster, but I hope you will follow. கொஞ்சம் வேகமா சொல்ல முயற்சிக்கிறேன், ஆனா நீங்க என்ன நான் சொல்றதை என்னோட பயணிப்பீங்க நான் நம்புறேன். Hallelujah. Take off ஆயிராதீங்க please. Hallelujah. Okay, look at your Bible. உங்க வேதத்தை பாருங்க. Put one finger on Ephesians 5. அதுல உங்க ஒரு விரல எபேசியர் 5:18 வைத்து Put the other finger on Colossians 3. அதே போல இன்னொரு விரல கொலோசியர் 3:18 வைத்துக் கொள்ளுங்கள். Let's look at the effects. ரெண்டு பக்கமும் நடந்த செயலை நாம் பார்க்க போறோம். Just the effects. அந்த என்ன செயல்கள்லாம் நடந்துச்சு? First, Ephesians 5:19. முதலாவதாக எபேசியர் 5:19. So, and look at Ephesians 5:19. எபேசியர் 5:19 பாருங்க. This is talking about the joyful. இது சந்தோஷமா இருக்கிறதை குறித்து விளக்குகிறது. Do you notice that? உங்க வேதத்துல பாக்குறீங்களா? ஆமான்னு எடுத்து தலையாட்டுங்க. Notice that? What does it say? அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? என்ன இருக்கு? Sing songs. Okay, now look at Colossians 3:16. அதே போல கொலோசியர் 3:16 பாருங்க. What is there in it? அங்க இப்ப என்ன இருக்கு? Thank you. A couple of people are awake, I know. ஒரு சிலர் முழிச்சிருக்கீங்கறது நீங்க வாசிக்கிறது எனக்கு புரியுது. Rest of them are taking rest. That's okay. மத்த எல்லாரும் ஓய்வு எடுக்கிறீங்க நம்புறேன், தூங்கலன்னு நம்புறேன். Hallelujah. ஒரு பேச்சுக்கு அது சத்தமா ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். Thank you. Very important topic. Okay, please. So now Colossians 3:16 and Ephesians 5:19. Now both are talking about same effects.
எபேசியர் 5:19 கொலோசியர் 3:16 ஒரே காரியத்தை தான் விவரிக்கிறது. And Ephesians 5:20, what is that? Look at it, Ephesians 5:20. எபேசியர் 5:20 என்ன இருக்குன்னு பாருங்க. Quick, somebody. Thank God, right? தேவனை ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். Look at what is that, Colossians 3:17. கொலோசியர் 3:17 என்ன இருக்கு இப்போ? Fast. Thanking, fantastic. தேவனுக்கு நன்றி சொல்வது. And now go to Ephesians 5:22. எபேசியர் 5:22 வாசிங்க. All wives, please look at Ephesians 5:22. What is there in it? வேற என்ன சொல்ல போறீங்க சார்? Submit your husbands. கணவருக்கு கீழ்ப்படியுங்கள். And now turn to Colossians 3:18. What is there in it? இப்போ கொலோசியர் 3:18 பாருங்க. All husbands. நான் அதை சொல்லவே இல்லை. All husbands look at Ephesians 5:25 சொல்ல வந்தேன். Husbands, look at Ephesians 5:25. கணவர்களே எபேசியர் 5:25 பாருங்க. What is there? அங்க என்ன எழுதி இருக்கு? All wives say. சத்தத்தை காணோம். ஆளே இல்ல. சரி பரவாயில்ல. Love your wives. மனைவிகளை நேசியுங்கள். Now go to Colossians 3:19. What is there? இப்போ கொலோசியர் 3:19 பாருங்களேன். Okay, all children look at Ephesians 6:1. எல்லா பிள்ளைகளும் எபேசியர் 6:1 பாருங்க. What is there in it? சத்தமா சொல்லுங்க. காதால கேட்டுக்கிறேன். Obey your parents. பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். Now look at Colossians 3:20. All the children. இப்போ அதே கொலோசியர் 3:20 பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க அங்க என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. Parents. Okay, now look at Ephesians 6:4. Parents. அதே போல பெற்றோரை இப்போ நீங்க எபேசியர் 6:4 பாருங்க. All the new parents. புதிதாக புதிதாக இருக்கிறவங்களும் புதுசா அப்பா அம்மா வாங்கினவங்க கொஞ்சம் கொலோசியர் சார் மன்னிக்கணும், எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. ஃபாதர் ஆக போறவர்லாம் சொல்றாரு, ஃபாதர் சொல்லல. சரி, Ephesians 6, what is do not provoke your children. Now look at Colossians 3:21. கொலோசியர் 3:25 பாருங்களேன். See, no, like this way. One more thing. Ephesians 6:5. All the masters. எபேசியர் 6, all the servants. Ephesians 6:5. எபேசியர் 6:5 எல்லா வேலைக்காரர் எப்படி இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. The same thing is there in Colossians 3:22. அதே காரியத்தை கொலோசியர் 3:22 வாசிக்க முடியும். And Ephesians 6:9 talking to the master, whereas Colossians 3:23 is also talking about the master. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதலாளிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதே காரியத்தை கொலோசியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். மன்னிக்கும், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். Look at me now. எல்லாரும் இப்போ என்ன கொஞ்சம் கவனிங்களே. In Ephesians, Paul was talking about being filled by the Holy Spirit. எபேசிய புத்தகத்துல பவுல் எழுதும்போது பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து எழுதுகிறார். In Colossians, Paul emphasized being filled by the word. கொலோசை புத்தகத்துல பவுலடிகளார் எழுதும்போது வார்த்தையினால் நிறைந்திருக்கிறவரை குறித்து எழுதுகிறார். But both the places effects are the same. ஆனா ரெண்டு இடங்களிலும் பார்க்கும்போது இதை செய்வதனால் வரக்கூடிய செயல்கள் ஒரே மாதிரியா தான் இருக்கு. So if your believer is filled with spirit, what all things will happen, those things are happening when a believer is filled with word. ஐயா, ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியால் நிரம்பும் போது என்னெல்லாம் காரியங்கள் நடக்கிறதோ அதே காரியங்கள் தான் அதே விசுவாசி தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும் போதும் நடக்கிறது. So what do you mean by that? What is your understanding? அப்படினா இங்க உங்க புரிதல் என்ன? What is your understanding? LHS equal to RHS. ஐயா, இடது பக்கத்துல என்ன இருக்குமோ அதுதான் வலது பக்கத்துல இருக்க வேண்டும். If the effects are the same, then cost must be same. இங்கே நடந்த செயல்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்றால் அந்த செயல்களின் ஆதாரமும் ஒரே மாதிரியா தான் இருக்க வேண்டும். See, if you are being filled by the Holy Spirit, நீங்க பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தீர்கள் என்றால் you will be filled by the word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்தவர்களாய் Who is the word of
of God. தேவனுடைய வார்த்தை என்றால் என்ன? The word became flesh. வார்த்தை மாம்சமானது. And now the flesh is in your hand in the form of word. அந்த மாம்சமான தேவனுடைய வார்த்தை இப்பொழுது தேவ வார்த்தையாக உம்முடைய கரத்தில் இருக்கிறது. This word is talking about Christ. இந்த வார்த்தை கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. More you study the word, இந்த வார்த்தையை அதிகமாக தியானிக்க, more you'll see about Christ. நீங்கள் கிறிஸ்துவை அதிகமாக அறிந்து கொள்வீர்கள். It illuminates Christ. கிறிஸ்துவை பிரகாசிப்பிக்கிறது. You'll see the eminence of Christ. கிறிஸ்துவின் பிரகாசத்தை நாம் காண்கிறோம். It will reflect Christ. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. The perfect humanity ever lived in this world is Christ. இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு பூரண மனிதர் என்றால் அது கிறிஸ்து மாத்திரமே. More you read the word, தேவனுடைய வார்த்தையை அதிகமாக வாசிக்க, more you understand the word, தேவனுடைய வார்த்தையை அதிகமாக புரிந்து கொள்ள, more you understand the person Jesus Christ. கிறிஸ்து என்பவர் யார் என்பதை நாம் அதிகமாக புரிந்து கொள்கிறோம். More you will know the word, how did Jesus react, how did Jesus behave, what is the nature of Jesus, what is the characteristics of Jesus. You will understand all that, who lived in this world a perfect human life. நாம் தேவ வார்த்தையை அதிகமாக பார்க்க தியானிக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் எப்படி செயல்பட்டார், கிறிஸ்துவானவரின் குணாதிசயம் என்ன, கிறிஸ்துவானவரின் தன்மை என்ன, கிறிஸ்துவானவர் காரியங்களை எப்படி செய்தார் என்ற எல்லா காரியத்தையும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு மனிதனாக கிறிஸ்துவானவர் பூரணமாய் எப்படி வாழ்ந்தார் என்பதை புரிந்து கொள்கிறோம். The entire Bible is talking about just one person. இந்த முழு வேதாகமும் ஒரே மனிதனை குறித்து தான் பேசுகிறது. If you remove Christ from the Bible, it is simply a moral and historical and a good book with all kind of literature. ஐயா, இந்த வேத புத்தகத்திலிருந்து கிறிஸ்து என்ற நபரை மாத்திரம் நாம் விலக்கி விட்டோம் என்றால், எடுத்து விட்டோம் என்றால், இந்த வேத புத்தகமானது அது ஒரு நன்னெறி கதைகள் கொண்ட புத்தகமாக, இல்லைன்னா ஒரு சரித்திர பதிவுகளாக, இல்ல ஒரு நல்ல புத்தகமாக மாத்திரமே காணப்படும். எல்லா இலக்கண வகையை கொண்ட ஒரு புத்தகமா மட்டும் இருக்குமே தவிர அதுல வேற ஒண்ணுமே இருக்காது. This book will be the literature with all kind of literatural nuances, but apart from that there will be nothing. So the Bible is talking about Christ. இந்த வேதம் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. Every pages you will see Christ. ஒவ்வொரு பக்கங்களிலும் நாம் கிறிஸ்துவை பார்க்கிறோம். So you will be filled by the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பும்போது you will be influenced by Christ. நாம் கிறிஸ்துவால் ஆளுகை செய்யப்பட ஆரம்பிக்கிறோம். More you follow a man, you will get impacted by that man. நாம் எந்த ஒரு நபரை அதிகமாக பின்பற்றுகிறோமோ அந்த நபருடைய தாக்கம் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக காணப்படும். See, there was a time everybody will have the hairstyle like this. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் அவங்க தலையை சீவும்போது இப்படி வித்தியாசமா ஒரு பக்கமா வாரி அப்படி தூக்குற மாதிரி செய்விருப்பாங்க. I know you will not understand all that, but still let me explain. நான் சொல்றபோது உங்களுக்கு புரியாத மாதிரி நீங்க முகத்தை வச்சிக்கலாம், இருந்தாலும் பரவாயில்லை, நான் கொஞ்சம் விளக்குறேன். At one particular time everybody started just combing their hair, like all the men they combing their hair like this upward. அதே போல ஒரு சில நாட்கள் வந்தபோது எல்லா நபர்களும் குறிப்பாக எல்லா ஆண்களும் தங்களுடைய முடியை அப்படி பின்னெடுத்து பின்னால் அப்படி சீவ ஆரம்பிப்பாங்க. And one particular season everybody started growing their hair up to this much. அதே போல ஒரு காலகட்டம் வந்தபோது எல்லா ஆண்களும் தங்களுடைய முடியை கொஞ்சம் நீளமாக தோள் வரைக்கும் அப்படி வளர்த்துனாங்க. Nowadays these guys are going to the barber without finishing the job, they get up from the seat and come out, it seems. இன்னைக்கு ஒருவேளை முடி திருத்த செய்த கடைக்கு போகும்போது ஒழுங்கா முடி வெட்டும்போது பாதியிலே எழும்பி வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். That is why you can see the patches here and there. அதனால தான் அங்க இங்க கொஞ்சம் விட்ட குறை தொட்ட குறைலாம் இருக்கு. But they say it's a modern, it's a trend. கேட்டா இதுதான் ட்ரெண்ட் ஐயா, மாடர்ன் ஐயான்றோம். Where did you copy all that? இதெல்லாம் எங்க இருந்து நாம் நகல் எடுக்கிறோம்? Somehow we follow some people. ஏதோ ஒரு சில நபர்களை நாம் பார்க்கிறோம், unknowingly நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, and we got limit, we know we filled by the information about them. அவர்களை குறித்து அதிக அறிவினால் நாம் நிறைந்திருக்கிறோம். More you filled by their information, you started reflecting or behaving or showing the attitude like that person. அந்த
நபரை குறித்து அதிக காரியத்தை நாம் அறிந்து அந்த நபரின் காரியத்தை குறித்து நாம் நிரப்பப்பட்டிருக்கும் போது நாம் அந்த நபரை பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறோம், பின்பற்ற ஆரம்பிக்கிறோம், அவரை போல நாம் மாற ஆரம்பிக்கிறோம். See, for example, even when it comes to ministry, இது இன்னும் கொஞ்சம் எளிதா சொல்லணும். ஊழியத்தை பொறுத்த மட்டும் கூட I remember I went for one camp. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒரு முகாமுக்கு சென்றிருந்தேன். ரொம்ப கேர்ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா பேர் சொல்ல மாட்டேன். I'll explain it very carefully but I'll not reveal the names. For 3 days, 3 நாட்கள் wonderful preaching. நல்ல அருமையான ஒரு பிரசங்கம். One particular mannerism that preacher was keep on doing it, I noticed that. அப்போ அங்க பிரசங்கம் பண்ண அந்த பிரசங்கியார் ஒரு விதமான ஒரு செயலை தன்னோட மேனரிசம் உடல் மொழியில ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அதை நான் நோட் பண்ணிட்டேன். செஞ்சு காமிக்க மாட்டேன், என்ன நீங்க கேட்ச் பண்ணிடுவீங்க. I'll not do it now so that if so you'll get it. Later I came. பின்னாடி நான் வரும்போது then I started noticing, நான் அப்பதான் கவனிச்சேன், knowingly or unknowingly I am also doing the same thing what he has done. அறிந்தோ அறியாமலோ நானும் அவர் என்ன செஞ்சாரோ அதே காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். Don't ask me after the sermon, come and ask me, okay, who is that man and what is the mannerism. ஐயா ஆராதனை முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து, ஐயா நீங்க சொன்னீங்களே அந்த தேவ மனுஷன் யாரு, எப்படி செஞ்சீங்க, அந்த உடல் முனையை செஞ்சு காமிங்க, அப்பெல்லாம் கேட்காதீங்க. Just 3 days, 3 நாட்கள் தான். simply watching him, அவரை பார்த்தேன், simply hearing him, அவருடைய செய்தியை கேட்டேன், simply looking at him, அவரை நோக்கினேன். not unknowingly my mind inherited all his mannerisms. அறிந்தோ அறியாமலோ அவருடைய உடல் மொழியை என்னுடைய மனம் உட்கொண்டது. So the same way, அதே போல if you study about Christ, கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது you look at the glory of Christ, கிறிஸ்துவின் அந்த பிரசன்னத்தை, கிறிஸ்துவின் மகிமையை நாம் அறிந்து if you கொள்கிறோம். look at the power of Christ, கிறிஸ்துவின் பலனை அறிந்து if you கொள்கிறோம். look at the character of Christ, கிறிஸ்துவின் குணாதிசயத்தை அறிந்து if you look கொள்கிறோம். at the response of Christ, கிறிஸ்து எப்படி மாதரம் சொன்னார் என்பதை பார்க்கிறோம். if you look at the forgiveness nature of Christ, கிறிஸ்து எப்படி மன்னிக்கும் குணாதிசயம் உடையவராய் இருந்தார். God, you read and read and read and read about Christ, இதை நாம் அதிகமாக கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் போது you will be bombarded with the information about Christ, கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நம்முடைய மனம் நிறைந்து காணப்படும். and the thought, the learnings are captivating your heart. இந்த எண்ணங்கள் நம்முடைய மனதை ஒரு சிறைப்பிடிக்க ஆரம்பிக்கும். You will get captivated by his mannerisms, கிறிஸ்துவின் செயல்பாடுகளால் சிறைப்பிடிக்கப்படுவோம். you will be captivated by that person Christ, கிறிஸ்து என்ற நபரால் நாம் சிறைப்பிடிக்கப்படுவோம். then you will act like and behave like what would Christ do. அப்பொழுது கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ அதே போல நாமும் செயல்பட ஆரம்பிப்போம். Who is Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் யார்? What Jesus told about the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு என்ன சொன்னார்? He will come and testify about me. அவர் வந்து என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். How? எப்படி? If you are being filled by the Holy Spirit, நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தீர்கள் என்றால், the Holy Spirit is in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். So you know the work of the Holy Spirit is to testify Christ to the world. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய கடமை என்னவென்றால் இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை காண்பிப்பது. The Holy Spirit's job is to show Christ to the world. பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு என்னவென்றால் உலகத்திற்கு கிறிஸ்துவை காண்பிப்பது. So if you get captivated by Holy Spirit, அப்படி என்றால் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியாரால் சிறைபிடிக்கப்பட்டு காணப்படுவான். you will not jump, you will not clap, you will not shout. அவன் கத்தவோ குதிக்கவோ இல்லனா சத்தம் போடவோ மாட்டான். You will be captivated by the nature of Christ. கிறிஸ்துவின் குணாதிசயத்தால் சிறைபிடிக்கப்பட்டவனாய் இருப்பான். You will have the fruit of spirit. ஆவியின் கனி அவனுக்குள் காணப்படும். How did Jesus behave? எப்படி இயேசு வாழ்ந்தார்? Because the Spirit of God is using you to show Christ to this world. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்னை பயன்படுத்தி உங்களை பயன்படுத்தி கிறிஸ்து யார் என்பதை உலகத்திற்கு காண்பிக்கிறார். So Spirit of God has to deal with him. முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் என்னில் வேலை செய்ய வேண்டும். So this guy has to reflect Christ. நான் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும் அல்லவா? But when I look at him, I don't see Christ. ஆனால் என்னை பார்க்கும்போது கிறிஸ்து தென்படவில்லையே. Oh, then he is doing all the changes in him. அப்ப என்னுள்ளே முதலாவது மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். What changes? என்ன மாற்றம்? Goosebumps. எதுவும் புல்லரிக்கிற அனுபவமா? Fire. இல்ல ஒரு அக்கினி அனுபவமா? Cold. இல்லனா ஒரு குளிரான ஒரு அனுபவமா? ஒரு கரண்ட் பாஞ்சது பிரதர். Is it like a current that is making you to shiver? அப்படிலாம் பாயாது பிரதர். Such kind of things will not happen, brother. If the Spirit of God is in you.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால், if he is filled you, அவர் உங்களை நிரப்பினார் என்றால், his one major task is அவருடைய தலையாய கடமை என்னவென்றால் testify Christ to the world. உலகத்திற்கு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பது. Now he has the only option, அவருக்கு இப்போது ஒரே ஒரு வாய்ப்பு தான், acting, working through you to show Christ. உங்களுள் வேலை செய்து உங்கள் மூலமாக உலகத்திற்கு கிறிஸ்துவை காண்பிக்க. How many of you understand what I'm trying to say? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? Hallelujah. Hallelujah. பக்கத்துல கை இப்படி சொல்லுங்களேன். Hold the hand of your neighbor. I know you are filled with the Holy Spirit. எனக்கு தெரியும் நீங்க பரிசுத்த ஆவியால நிரம்பி இருக்கீங்க. சும்மா சத்தமா சொல்லுங்க. I know you are filled by the Holy Spirit. Tell it out loudly. நீங்க பரிசுத்த ஆவியால நிரம்பி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். I see Christ. கிறிஸ்துவ பார்க்கறேனே. I see Christ. கிறிஸ்துவ பார்க்கறேன். In me. எனக்குள்ளயா? I know you'll get such questions. ஒருவேளை இத மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும்னு எனக்கு புரியுது. But Spirit of God doesn't have any option. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வேற எந்த விதத்தில் வேற எந்த வாய்ப்பும் அவருக்கு இல்லை. And he doesn't have any other work. அவருக்கு வேற எந்த வேலையும் இல்லை. The predominant work of the Holy Spirit is making you holy like Christ. பரிசுத்த ஆவியானவரின் மிக தலையாய கடமை என்னவென்றால் கிறிஸ்துவை போல் உங்களையும் பரிசுத்தராய் மாற்றுவது. If you are being filled by the Holy Spirit, if you are being controlled by the Holy Spirit, let me tell you, you will be controlled by the Word of God. ஐயா, பரிசுத்த ஆவியால நீங்க நிரம்புறீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்கிறார் என்றால், நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வார்த்தையினால் ஆளுகை செய்யப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். If there is a debate between me and Sylvain, ஒருவேளை இப்போ எனக்கும் போதகருக்கு இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டால், so I know Sylvain is wrong. போதகருக்கு நல்லா தெரியும் நான் சொல்றது தவறுன்னு. This is the time I should shout. ஆகவே இந்த நேரத்துல நான் சத்தம் போடலாம். No, you know what I'll say? ஆனா நான் என்ன சொல்வேன்? I'll go to the scripture. நான் வேதத்தை பார்க்கும்போது I am filled by the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியால் நிரம்பி The இருக்கிறேன். Spirit of God is directing me towards the Word of God. பரிசுத்த ஆவியானவர் சத்திய வசனத்துக்கு நேராக என்னை திருப்புகிறார். So what the Word of God said about Christ? இந்த சத்திய வேதம் சத்தியபரனாகிய கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்கிறது? What is the nature of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் என்ன? Claiming myself or calling myself as a Christian, I need to reflect Christ. So now, being filled by the Holy Spirit, I will act like Christ. கிறிஸ்தவன் என்று நான் என்னை அழைத்துக் கொள்ளும்போது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாய் நான் வாழ வேண்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்பட்டவனாக இப்போ நான் சில்வனுக்கு பதில் சொல்வேன். So for example, if I want to become like a Christ, ஐயா, கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும் என்றால், நாளைக்கு ஊர்ல போய் சொல்லிட்டு இருக்காதீங்க கிரைஸ்ட் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி சொல்லனா, don't go to extreme and go outside and claim that I am Christ, so Christ has arrived. அப்பலாம் சொல்லிராதீங்க. எங்க சர்ச்சில் சொன்னாங்க நாங்கெல்லாம் கிரைஸ்ட். You know, in our church they taught us we are all Christ. டைட்டில் கிரைஸ்ட் ரிட்டர்ன்ஸ், கிறிஸ்து வந்து விட்டார். அப்பலாம் அது ஆன்டி கிரைஸ்ட் ரிட்டர்ன்ஸ். ஐயா, அது கிறிஸ்து அல்ல, அது அந்தி கிறிஸ்து. Christ reflecting Christ. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை. What change I need to make a man to reflect Christ? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க வேண்டும்? என்ன பண்ணலாம்? What should I do? நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லி தரேன். Let me tell you, even if you don't know. Have a long hair. ஒரு நீளமான ஒரு முடி வச்சுக்கணும். And a long beard. ஒரு நல்ல நீளமான ஒரு தாடி. And have a white dress. ஒரு வெள்ளை அங்கி. அப்படி இல்லைன்னா இந்தியாவில் இருக்கிறதுனால அது என்ன ட்ரெஸ்? ஒரு காவி, I mean saffron. Okay, that dress. ஒருவேளை மேபி நம்ம இந்திய தேசத்துல இருக்கனால ஒரு காவியுடன் கூட வச்சுக்கலாம். If you go to abroad, you can have the wreath and the bundle and the jeans and t-shirt. That is a different story. But if you are in India, you need to remove the wreath and put all the hair like நம்ம விரிச்சு ஷாம்பு போட்டு குளிச்சிட்டு விரிச்சு போட்டு தாடியை போட்டு அப்படியே ட்ரெஸ் போட்டு ஸ்தோத்திரம். Maybe if you go outside of India, you can have ஒரு ஜாக்கெட் போட்டு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு தள்ள ஒரு ரீத்லாம் வச்சு நம்ம போய்க்கலாம். But if you are in India, you cannot have that. You have to have, after having a like good bath with shampoo, தலைவிரி கோலமாக ஒரு நீல ஒரு உடை நம்ம வந்து நிக்கணும். இவ்வளவு அழகா ஷாம்பு பார்த்து நான் சொன்னேன். It's okay. So that is 80s. இது ஒரு 80களில் இப்படி தான் காணப்பட்டுச்சு. So those days, okay, if you are like Christ means you have to be like this. நீங்க கிறிஸ்துவ போல இருக்கணும்னா இத போல
காவியோட அணிஞ்சிருக்கணும். Then many people thought that is wrong. அப்ப நிறைய பேர் சொன்னாங்க இது தப்பு, That is not biblical. அது வேதத்தின்படி சரியல்ல, It is not about that dress. அது அந்த உடையை குறித்ததல்ல, It is all about simplicity. அது எளிமையான ஒரு வாழ்க்கை. Have a white dress. அது ஒரு வெள்ளை உடை அணியணும், Remove all the ornaments. எல்லா நகைகளையும் கழட்டிரணும், Remove your mustache. உங்க மீசி எடுத்துறணும், And have a very sharp cut like a military cut. ஒரு மிலிட்டரி கட் மாதிரி முடிய நல்லா கம்மியா வச்சுக்கணும், And to speak like Christ. கிறிஸ்துவ போல பேசணும். So that is reformation, little bit reformed. இது கொஞ்சம் ஒரு சீர்திருத்தம் அப்ப எதிர் நினைச்சுக்கிட்டாங்க. But Bible portrayed the Christ is not doing something outwardly. ஆனால் வேதத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது என்றால் வெளியரங்கமாக காணப்படுகிற அலங்காரங்களினால் அல்ல. Then we come to more zeal and passion. இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமான பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை பார்த்தோம். You should not marry somebody from other religion. வேறு மதத்துல இருக்கிற ஒருவரை நீ திருமணம் செய்யக்கூடாது. But I loved her. ஆனா நான் உங்களை நேசிக்கிறேனே. What to do? அப்ப என்ன செய்வது? Better change the name and get married. பேரை மாத்திர கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன பேரா இருக்கணும்? ஜாஸ்மின். ஐயோ யாரும் ஜாஸ்மின் இல்லையே. So see again another level. இப்போ நம்ம என்ன இன்னும் தவறான ஒரு புரிதல். And next level. அடுத்த ஒரு காரியம். Now like the next level is being filled by the Holy Spirit, showing Christ is something like being white in everything and shout and praise and singing. All these unwanted practice. All these outward practices. அதை தொடர்ந்து அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர்னால எல்லாம் வெள்ளையா இருக்கணும், வெள்ளை Dress, வெள்ளை கலர், எல்லாம் வெள்ளையா இருக்கணும், கத்தணும், ஆராதிக்கிறணும், ரொம்ப சத்தம் போடணும், இப்படிப்பட்ட பல காரியங்கள் எல்லாமே வெளியரங்கமாக செய்கிற காரியங்களே. A man has got distorted in his heart. If you want to change the man, you need to change the heart. ஐயா, ஒரு மனுஷனுடைய இருதயம் கேடுள்ளதா இருக்கு. இப்போ அந்த மனுஷன் மாறணும்னா அந்த இருதயம் தான் மாற்றப்பட வேண்டும். The heart of every problem is the person's heart. எல்லா பிரச்சனையும் மையம் எங்கனா மனிதனின் இருதயமே. If you want to change the problem, you need to change the person's heart. பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் மாற்றணும்னா அந்த மனுஷனுடைய இருதயத்தை முதல்ல மாற்றணும். My heart was like a very pathetic, filthy heart. But God came into my heart and He wanted to change me. If He wants to change me like Christ, He has to change my heart. ஐயா, என்னுடைய இருதயம் மிகவும் கேவலமான கேடுள்ளதா திருக்கு நிறைந்ததாய் காணப்பட்டது. தேவன் எனக்குள்ளே வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துக்குள்ளே வரும்போது என்னை மாற்ற வேண்டும் என்றால் முதலாவதாக அவரின் இருதயத்தை மாற்ற வேண்டும். The problem is, இங்க பிரச்சனை என்னன்னா, what kind of heart that I should have? என்ன விதமான இருதயம் எனக்கு இருக்க வேண்டும்? Show me a model. எனக்கு ஒரு மாதிரியை காண்பீங்களே. When it comes to haircut, I have a lot of models. என் தலைமுடியை எப்படி வச்சிருக்கணும் எனக்கு பார்க்க நிறைய மாடல் இருக்கு. To have my attire, I have so many models. என்னுடைய உடை அலங்காரத்தை வைப்பதற்கு எனக்கு நிறைய மாதிரிகள் இருக்கிறார்கள். Even for my shoes and sandals, I have so many models. என்ன விதமான செருப்பு அணியணும், எந்த விதமான ஷூ அணிகிறதுக்கு கூட எனக்கு நிறைய மாதிரிகள் இருக்கிறார்கள். And for my education, I have so many models. என்ன விதமான படிப்பு கல்வறிவு எனக்கு நிறைய மாதிரிகள் இருக்கிறார்கள். For my job, I have so many models. என்னுடைய வேலைக்கு अनेक மாதிரிகள் இருக்கிறார்கள். Even my political ideology, so many models. எனக்கு அரசியல் சித்தாந்தங்களுக்கு கூட अनेक மாதிரிகள் இருக்கிறார்கள். And how to handle money, so many models. பணத்தை எப்படி கையாள்வது எனக்கு நிறைய மாதிரிகள் இருக்கிறார்கள். How to do the business, I have so many models. தொழிலை எப்படி செய்வது எனக்கு நிறைய மாதிரிகள் இருக்கிறார்கள். But can you show me one model by seeing them to change my heart? ஐயா, என் இருதயத்தை மாற்றுவதற்கு ஏற்ற விதமாக ஒரு மாதிரியை எனக்கு காண்பிக்க முடியுமா? I can look at that person and keeping him as my model to change my hairstyle. ஐயா, இந்த மனுஷரை நான் பார்க்கும்போது இவரை எனக்கு ஒரு மாதிரியாக வைத்து அவரை பின்பற்றி என் தலை முடியை நான் அலங்கரித்துக் கொள்ளலாம். And I can see so many people, I can change my lifestyle, the way they live, the luxury and all so on. அநேக ஜனங்களை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை முறை எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்து அதே போல என்னுடைய வாழ்க்கையை ஒரு சௌகரியமாக சொகுசு வாழ்க்கையாக மாற்ற முயற்சிக்கலாம். Can you show me one man by seeing him I can change my heart? ஆனால் எனக்கு ஒரு மனிதனை நீங்கள் காண்பிக்க முடியுமாயா? இந்த ஒரு மனுஷனை நான் பார்க்கும்போது இவரை பின்பற்றி
பின்பற்றி என் இருதயத்தை நான் மாற்றுகிறேன் என்று Oh, சொல்லத்தக்கதாக. copy that heart to you. Can you show me that one specimen where I can copy it? ஐயா, எனக்கு ஒரு மனுஷனை காண்பீங்க, ஒரு இருதயத்தை காண்பீங்க, இந்த இருதயம் சிறந்ததாகவே இதை நீ நகல் எடுத்துக்கொள் என்று. The only one heart. ஒரே ஒரு இருதயம். You can look at. நீங்கள் பார்ப்பதற்கேற்ற And you இருதயம். can change your heart. உங்கள் இருதயத்தை மாற்றக்கூடிய The இருதயம். entire universe. இந்த முழு உலகத்திலேயே Only one model heart. ஒரே ஒரு மாதிரியான இருதயம். Who loves the enemy. அவருக்கு சத்துருவை தெரியும். Who loves the enemy. மன்னிக்கவும், அவர் சத்துருவை நேசிக்கிற Who is இருதயம். ready to give his own life for the enemy. சத்துருவுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிற இருதயம். Even the one ran away, he will leave all the 99 and go behind that one who ran away. ஒருவன் ஓடி போனாலும் மற்ற 99 விட்டு ஓடி போன அந்த ஒருவனை தேடி செல்கிற அந்த இருதயம். The one heart who is betrayed, even the one heart who has got betrayed, and the betrayer came and this heart called him my dear friend. தன்னை காட்டி கொடுத்தவனை தனக்கு துரோகம் செய்தவன் என்று அறிந்த போதும் இந்த இருதயம் அந்த துரோகம் செய்தவன் வந்தபோது அந்த துரோகியை நண்பன் என்று அழைத்த இருதயம். And the heart trusted one person and that person deceived him desperately, deliberately and cursed him. ஐயா, நான் நம்பின ஒரு மனிதன், இந்த இருதயத்தால் இந்த இருதயத்தின் நம்பிக்கையை பெற்ற ஒரு மனிதன், ஆனால் அந்த மனிதன் இவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினதை அறிந்த இருதயம். When this heart meeting that person, when for the next time the heart says, do you love me? ஆனால் இதே இருதயம் தன்னை சபித்த அந்த மனிதனை மறுபடியும் பார்த்தபோது கேட்டாரே, என்னை நீ நேசிக்கிறாயா? Can you find a heart like this in this world? இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை இந்த உலகத்தில் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? Please understand my heart's cry. என்னுடைய இருதயத்தின் கதறலை அறிந்து கொள்ளுங்கள். We have cheapened the act and work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வேலையும் பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்தையும் நாம் ரொம்ப கேவலமாக்கி விட்டோம். You know the power in the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வேலையில் இருக்கக்கூடிய பலனை வல்லமை அறிந்திருக்கிறீர்களா? Oh, he came into my heart. அவர் என் இருதயத்திற்குள் வந்தார். He looked at my heart. அவர் என் இருதயத்தை பார்த்தார். Every chamber is filled with jealous, envy, lust, and all the garbages are lavished all around. என்னுடைய இருதயத்தின் ஒவ்வொரு அறைகளிலும் பொறாமையும் பெருமையும் இச்சையும் இந்த உலகத்தின் அனைத்து விதமான கேவலமான காரியங்களிலும் நிறைந்திருக்கிறது. But Father God has ordained me before the foundations of the world. ஆனால் பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே என்னை இந்த உலகத்திற்காக முன்குறித்தார். The Spirit of God is looking at the Father. இப்போ பரிசுத்த ஆவியானவர் பிதாவை நோக்கும்போது, Father, பிதாவே, is this guy? இவனுக்காகவா? Is there any address change? அது ஏதாவது அட்ரஸ் அவனுடைய விலாசத்துல ஏதாவது மாற்றமா? Did we make any wrong entry? தவறா எதுவும் நம்ம எழுதி விட்டோமா? No. That person, that Pushpraj. இல்ல அந்த போதகர் தான், அந்த ஐயா தான். Oh, this man is so bad. ஐயா, அவர் ரொம்ப மோசமானா இருக்கிறாரு. I couldn't stay in this heart. அவருடைய இருதயம் ரொம்ப மோசமா இருக்குது. I know I am the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவர். But this is filthy rags. ஆனால் இவன் பாவியான மனுஷன். How can I stay in this filthy rags? இவ்வளவு கேடு நிறைந்த இந்த இருதயத்திற்குள்ள நான் எப்படி வாசிப்பது? Oh, Son of God Jesus, குமாரனாகிய இயேசுவானவர், second person of Trinity. திரித்துவத்தின் இரண்டாம் நபர். Oh, did you really shed the blood for this filthy rags? இந்த கேவலமான மனிதனுக்காக தான் உம்முடைய இரத்தத்தை நீர் சிந்தினீரோ? And Jesus said, இயேசு சொல்லும்போது, yes, I do love that person. ஆம், நான் அவனை நேசிக்கிறேன். I have shed my blood, the precious, blameless, sinless blood to that person. அந்த மனிதனுக்காக என்னுடைய இரத்தத்தை, மாசில்லாத பரிசுத்த இரத்தத்தை அவனுக்காக சிந்தினேன். Now the Spirit of God doesn't have any other option. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு வேற எந்த வாய்ப்பும் இல்லை. So what is the work now? இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னவாயிற்று? This Pushpraj is the full of worldly man. இப்பொழுது இந்த ஐயா முழுவதும் உலகத்திற்கு அடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Full of rags and garbages. அவனுடைய இருதயத்தில் இருப்பது ஃபுல்லா திருக்கும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. Oh, lust, இச்சை, anger, கோபம், rage, இருமாப்பு, no patience, ஒரு பொறுமை இல்ல, pride, பெருமை, adamant, அடம்பிடிக்கிற ஒரு குணம், ego, ஒரு ஈகோ குணம். no, very stinky, அவர் ரொம்ப கஞ்சனா இருக்கிறான். very stingy and stinky. அவனுடைய வாழ்க்கையை நினைக்கும் போதே அருவருக்கத்தக்க கேவலமான மனம் இருக்கிறது.
இருக்கிறது. Not a pleasing aroma. ஒரு நறுமணம் இல்லை. Father God, தேவனே, I know how holy you are. நீர் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை நான் Son அறிவேன். God, குமாரரே, I know how did you live. நீர் எப்படி வாழ்ந்தீர் என்பதை நான் அறிவேன். Now both of them is telling to the Spirit of God. இப்போ இவ்விருவரும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கும்போது By using your power, உங்க வல்லமையை பயன்படுத்தி change him like my son. அந்த மனுஷனை என் குமாரனை போல மாத்தும். That is the work of the Holy Spirit in our life. If you understand, give him a clap offering. நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் செய்கிற அவருடைய வேலை, அந்த வேலை இதுதாங்க. Understand. அதை புரிஞ்சுக்கோங்க. How cheapest manner we have derived it. ஆனா இன்னைக்கு எவ்வளவு ரொம்ப அலட்சியமா பரிசுத்த ஆவியானவருடைய வேலையை மாத்தி When விட்டோம். we preach this, people are not ready to understand this. இதை பிரசங்கிக்கும் போது இதை ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் தயாராக இல்லை. You are blaspheming Christ. ஐயா, நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்கிறீர்கள். Go around and look at the people, how they are mocking us. வெளியே சென்று பார்க்கும்போது எப்படி உலகத்தார் நம்மை கேவலமாக பேசுகிறார்கள் என்று பாருங்கள். சும்மா கையை தட்டி கரபரன் கத்துறதுனால கிறிஸ்துவன் காமிக்கணுமா? வாழ்ந்து காமிக்கணுமா? Christianity is not just clapping our hands and doing some gibberish, but Christianity is showing Christ in your life. It's such a pain in my heart. இது என் இருதயத்தின் வலியாக இருக்கிறது. I am not ready to diminish when it comes to this doctrine. இந்த சத்தியத்தை பார்க்கும்போது அதில் நான் சமரசம் செய்ய தயாராக இல்லை. Whoever it may be, யாராக இருந்தாலும் you are spoiled it. ஐயா, நீங்க கேவலப்படுத்தாதீங்க. You are grieving the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். This is the work of the Holy Spirit to show Christ. பரிசுத்த ஆவியானவரின் வேலையே கிறிஸ்துவை காண்பிப்பதுதான். It is not mystical. ஐயா, இது ஏதோ ஒரு மாய்மாலம் அல்ல. It is not an experiential. இது ஏதோ உணர்ச்சி வசப்படும் அனுபவம் அல்ல. It is not shouting and screaming. இது ஏதோ கத்துறதோ சத்தம் போடுறதோ அல்ல. This is life changing like Christ. ஐயா, இது ஒரு வாழ்க்கை மாற்றம், கிறிஸ்துவை போல் மாற்றம். Hallelujah. Hallelujah. I don't want to be emotional, but I'm telling you very honestly, it pains my heart like anything. ஐயா, நான் உணர்ச்சி வசப்பட விரும்பவில்லை, ஆனா ரொம்ப உண்மையா இருதயத்துல இருந்து சொல்கிறேன். இதை பார்க்கும்போது என் இருதயம் வலிக்கிறது. The greatest mission that is given to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய முதன்மையான அவருடைய கொடுக்கப்பட்ட கடமை. When I have got saved, நான் ரட்சிக்கப்படும் போது I am nowhere near like Christ. நான் கிறிஸ்துவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம நான் இருக்கிறேன். Nobody will call me as righteous. யாருமே என்ன ஒரு நீதிமான் அழைக்க மாட்டாங்க. Nobody will see any single quality of Christ in me. கிறிஸ்துவினுடைய எந்த ஒரு குணாதிசயத்தையும் என் வாழ்க்கையிலே ஒருவராலும் காண முடியாது. But now you are all here and listening what me preaching. ஆனா இப்போ நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறீங்க, நான் பிரசங்கிப்பதை நீங்க கவனிக்கிறீங்க. This is not my knowledge. ஐயா, இது என்னுடைய ஞானம் அல்ல. This is not my what I have studied. இது நான் படித்ததனால வந்த காரியம் அல்ல. This is not something like gimmicks power that I have received. இது ஏதோ எனக்கு மேல இருந்து ஏதோ ஒரு பலன் வந்த ஒரு அக்கினி மாதிரி இல்ல. I'm not going to send a healing anointing over you. நான் ஏதோ ஒரு சுகமளிக்கும் அல்லமை அனுப்புறேன் இல்ல. I'm not going to prophesy over you. உங்க மேல நான் தீர்க்கதரிசனம் சொல்ல போவது இல்லை. I'm not going to do any miracle over here. எந்த விதமான அற்புதத்தை நான் நீங்க செய்ய போவதில்லை. But tell me this. ஆனா நீங்க சொல்லுங்க. I'm telling this to you. நான் இந்த காரியத்தை உங்களுக்கு I சொல்றேன். know the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையை நான் அறிந்திருக்கிறேன். There was a day. ஒரு நாள் வந்தது. Nobody was listening me. யாருமே நான் சொல்றத கவனிக்காம இருந்தாங்க. But there is a day. ஆனா இன்று ஒரு நாள் Many people are ready to listen me. That is the power of the Holy Spirit happened in myself. நான் சொல்கிற சத்தியத்தை கேட்பதற்கு ஜனங்கள் தயாராக இருக்கிறார்கள். என் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை நான் இதிலே காண்கிறேன். There was a time. ஒரு நாள் இருந்தது. My wife looked at me. என் மனைவி என்னை பார்க்கும்போது, If that is your preference, அதுதான் உங்களுக்கு முக்கியம்னா why did you choose me? என்னை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? So that is what her question. அதுதான் அவர்களுடைய கேள்வி. But now, ஆனால் இப்பொழுது without her, அவர்கள் இல்லாமல் I cannot live. என்னால் வாழ முடியாது. Without me, நான் இல்லாமல் she cannot live. அவர்களால் வாழ முடியாது. I'm not exaggerating. நான் இதை பெருசுபடுத்தி சொல்லல. But the bond of love. ஆனால் அன்பின் இந்த ஐக்கியம், I know I am
in many areas. நான் பல ஏரியாவில் தவறுகிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I know she is also still missing in many areas. அதேபோல் அவர்களும் பல காரியங்களில் தவறுகிறார்கள் என்பதை நான் அறிவேன். But still I love her. ஆனாலும் நான் அவர்களை நேசிக்கிறேன். And still she loves me. அதேபோல் அவர்களும் என்னை நேசிக்கிறார்கள். Not by our power. ஐயா, இது எங்க பலனால் அல்ல. Because Christ loves us and Spirit of God is working in us to love each other like how Christ loves other. ஏனென்றால் கிறிஸ்து எங்களை நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வேலை செய்து எப்படி கிறிஸ்து நேசித்தாரோ சபையை அதே போல் எங்களை ஒருவர் நேசிக்க வைக்கிறார். Is that happening in your life? இது உங்க வாழ்க்கையில நடக்குதா? பிரதர், நாங்க தீவிர பெந்தகோஸ்தே பிரதர். பிரதர், we are a very staunch Pentecost. நீ எந்த பெந்தகோஸ்தன்ல இருங்க, இது நடக்குதா? You can be whatever Pentecost you might be, but is this happening? Love, joyful, சந்தோஷமா இருக்கிறீங்களா? thankful, ஸ்தோத்திரம் செலுத்துறீங்களா? humble, தாழ்மையா இருக்கிறீங்களா? love your wife, மனைவியை நேசிக்கிறீங்களா? honor your husband, கணவனை கனப்படுத்துகிறீர்களா? give him all the respect. இது எல்லா கனத்தோடும் செயல்படுகிறீர்களா? How do you treat your employee? எப்படி உங்க கீழ வேலை செய்றவங்க நடத்துறீங்க? How do you work as an employee? எப்படி ஒரு வேலையாளர் நீங்க வேலை செய்றீங்க? How do you live in this world? எப்படி இந்த உலகத்துல வாழ்றீங்க? Are you doing everything like the way Christ does? கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ அதே போல் எல்லா விதத்திலும் நீங்கள் செயல்படுகிறீர்களா? From that end to this end, that sanctification work is done by the power of the Holy Spirit. நம் ஆரம்பித்த நாள்ல இருந்து முடியும் மட்டும் நம் வாழ்வின் பரிசுத்தமாக்கும் வேலையை ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. I need to show a couple of examples when it comes to the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடை குறித்து ஒரு சில உதாரணங்களை எடுத்து காட்டி காண்பிக்கிறேன். Let me tell you, can you tell me one example, the person who is filled by the Holy Spirit? I want to study about just one man, or you tell me one man who is filled by the Holy Spirit from whom you can see the change. ஐயா, நீங்க எனக்கு சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவர் நிரம்புறதுனால ஒரு மனுஷனுள் ஏற்பட்ட மாற்றத்தை நான் பார்த்து அவரிடத்துல நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் யாரையா பார்க்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஏன் உங்களில் யாருமே இல்லையா? உங்களில் யாருமே இல்லையா? Your life and my life should be an example to see the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஏற்படும் மாற்றத்தை நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்கலான்னு கேட்டா உடனே நம்ம எல்லாரும் சொன்ன வார்த்தை பவுல்னு. ஆனா ஒரு கேள்வி, why we are not the one? Are we not an example? Why we are not being an example so the people can see us and understand the transformation by the power of the Spirit? You and me must be an example to show the power of the Holy Spirit to this pagan world. இந்த தேவனை அறியாத உலகத்திற்கு கிறிஸ்துவை காண்பிப்பதற்கு பரிசுத்த ஆவியினால் ஏற்பட்ட ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கான மாதிரியாக உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இருக்கணும் ஐயா. Now tell me two names who is filled by the Holy Spirit. இப்போ ரெண்டு பேர் சொல்லுங்க பரிசுத்தால் நிரம்பின பேர். Thank you. Clap your hands. இப்போ உடனே ஜெமிலக்கா என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க. காதுல சொல்லியாச்சோ. Tell me two names who is filled by the Holy Spirit. ஐயா ரெண்டு பேர் சொல்லுங்க ஐயா. உங்க பேரை சொல்லுங்க, வீட்டுக்கார பேரை சொல்லுங்க. அப்படி வாழணும் வாழ்க்கை, அதுதான் filled by the Holy Spirit. We have to live in a way that we can call out our name and our spouse or the family member's name and say that this is how the work of the Spirit would be. They asked me to finish this series today. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை தொடர் பிரசங்கத்தை முடிக்க சொல்லிருந்தாங்க. You tell me whether I want to finish it or continue next week. இப்போ நீங்க சொல்லுங்க, முடிக்கணுமா இல்ல அடுத்த வாரம் எடுக்கணுமா? ரெண்டு ஓட்டு விழுந்திருக்கு. கண்டினியூ சொல்றவங்க கை தூக்கி காட்டுங்க. எல்லா கையும் தூக்கின மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. உனக்கு ஏதாவது தெரியுதா? லெட்ஸ் ட்ரை. பார்ப்போங்க.
I will show you three men from the Bible to show you as an example how they behave if they are being filled by the Holy Spirit. நான் வேதத்திலிருந்து 3 நபர்களை ஒரு உதாரணங்களாக காண்பிக்கிறேன். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? See, because so many evidences are there in this world for being filled by the Holy Spirit. இந்த உலகத்துல பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டேன்னு சொல்லி சொல்ற நிறைய பேர்களுடைய உதாரணங்கள் இருக்கிறது. Now, there are so many signs are being called as evidences for being filled by the Holy Spirit in today's church. மன்னிக்கவும், இன்று உலகத்துல ஒரு மனுஷன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டேன் என்றால் அவனுடைய வாழ்க்கையில இன்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும், யா இப்படி இப்படி இருப்பாயான்னு சொல்லி இந்த உலகத்துல நிறைய காரியத்தை நம்ம சொல்றோம். There are many churches, there is a certain time to prove that you have been filled by the Holy Spirit. அதே போல சில சபைகள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும், நீங்க பரிசுத்தாவினால் நிரம்புனீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க நிரம்புனீங்கறத காண்பீங்கன்னு சொல்லி ஒரு நேரத்தை கொடுத்திருப்பாங்க. What they will do? அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அவங்க யாருமே பதில் பேசல பாரு. எதுக்கு நமக்கு எதுக்கு இந்த வம்பு? Let me tell you. நானே சொல்றேனே. They will speak in tongues. அந்நிய பாஷைகள் பேசுவார்கள். They will shout. சத்தம் போடுவாங்க. They will clap. கை தட்டுவாங்க. Sometimes they will speak in tongues. In the promotion they will sing in tongues. சில நேரம் அந்நிய பாஷையில பேசுவாங்க, சில நேரம் கொஞ்சம் பதவி உயர்வு பெற்று அந்நிய பாஷையில பாட கூட செய்வாங்க. And in this environment they want to prove that they are being filled by the Holy Spirit. இதெல்லாம் செய்து நான் பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருக்கிறேன் என்பதை நிரூபிக்க முயற்சிப்பார்கள். By the help of the drummer and the keyboardist. அதுக்கு உதவி செய்வர்கள் யாருன்னா அங்க இருக்க ட்ரம்மரும் கீபோர்ட் பிளேயரும். And they will give a certain time to be filled by the Holy Spirit. அதே போல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுப்பாங்க, இந்த நேரத்துல நீங்க நிரம்பணும். See, இப்படியே சொல்லி கொடுத்ததனால அவன் இங்க நிரம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு எம்டி ஆயிரலாம். Because you have preached him like this, he is filling inside here, but when he go to his home he is actually empty. வந்தமா 20 நிமிஷம் நிரம்பணுமா முடிஞ்சது, அவ்வளவுதான். I come, let me be filled for 20 minutes and that's it. The 20 minutes, no, like, they know the timing also, they know the timing actually. அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நேர காலம் எல்லாமே. So they will make them, எப்படி இங்கிலீஷ்ல சொல்ல கூட தெரியல. So let me put it this way. They will make them to feel in a such a way that they are being filled by the Holy Spirit, and we have a lot of gimmicks to make sure that they'll have some emotional outburst. அவங்க பரிசுத்தாவில நிரம்பி இருக்கிறாங்க என்று அவங்களே நம்ப வைக்கத்தக்கதாக சில காரியங்களை செய்து உணர்ச்சி வசப்பட வைத்து ஒரு சில கிமிக்ஸ் பண்ணி அவங்கள உணர்ச்சி வசத்தோடு அனுப்பி விடுறோம். So we are telling to the Holy Spirit, நாம பரிசுத்தாவிட்ட சொல்றோம், excuse me Holy Spirit, பரிசுத்தாவியானவரே, hear me, கேக்குதா? 10:30 come down. 10 ஆயிடுச்சுல, வரணும்ல. Time of worship. இது ஆராதனை நேரம். Change the song. பாட்டை மாத்திருங்க. You repeat it, okay? திரும்ப பாடுங்க. When I show my finger this, you raise the tempo, okay? நான் இப்படி கரத்தை காமிச்சா கொஞ்சம் டெம்போ அப்படி கொஞ்சம் இந்த மாதிரிலாம் நமக்கு பண்றதே கிடையாது. We are not going to do this. Who is that Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் யார்? Third person of Trinity God. திரித்துவத்தின் மூன்றாம் நபராகிய தேவன். Who are you to telling him you come down? ஐயா, மனுஷனான நான் அந்த தேவனை வாங்கன்னு சொல்ல முடியுமா? நான் யார் ஐயா? When pastor stops, போதகர் நிறுத்தின உடனே everybody stops. எல்லாரும் நிறுத்திடுறோம். Spirit of God is also stops. பரிசுத்தவனே நின்று போயிடுறாரா? He is gone. Thank you. அவருக்கு வேலை முடிஞ்சு, ஐயா நன்றி, நீங்க போலாம். Time to sleep. Time to rest. Time to sermon. இப்போ ஓய்வு எடுக்கிற நேரம் சொன்னா தப்பாயிரும். இப்போ செய்தி கொடுக்கிற நேரம் வச்சுப்போம். அவ்வளோதான், டயர்ட் ஆகி நீங்க பேசுங்க சார். He is completely gone. He is tired and you continue. But let me show you few examples, 3 examples from the Bible who they are filled by the Holy Spirit. ஆனால் வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு 3 நபர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். First, turn to your Bible to Acts chapter 6 verse 3. முதலாவதாக அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். This is the very kind of a first explicit mention that okay, a person who is filled by the Holy Spirit, what are the things he is doing. ஒரு பரிசுத்த ஆவியால் ஒரு மனிதன் நிரப்பப்படும்-போது அவன் என்னென்ன காரியங்களை செய்கிறான் என்பதை குறித்து வேதம் கிட்டத்தட்ட முதலாவதாக இங்க தான் நம்ம தெளிவா வாசிக்க முடியுது. Brother, read the Bible properly. In the 2nd chapter itself, Spirit of God came. சகோதரரே, வேதத்தை நல்லா
தெளிவா வாசிச்சீங்களா? 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டாரே. 120 people 120 பேர் in the upper room, மேல் அறையிலே they spoke in tongues. அந்நிய பாஷையை பேசினாங்க. Why are you not covering that? அதெல்லாம் நீங்க யோசிக்கலையா? அதை இப்ப பேச போறீங்க. Do it properly, brother. தெளிவா பேசுங்க பிரதர். Come to Acts 2 first. முதலாவது அப்போஸ்தலர் 2 பாருங்க. Listen all the old sermons, brother. Many times we have covered Acts 2. அப்படி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா பழைய செய்திகளை நீங்க கேளுங்க. அப்போஸ்தலர் 2ல என்ன நடந்துங்கிறது தெளிவா சொல்லியிருக்கோம். Just a glimpse. ஒரு சின்ன முன்ருசிக்காக. When Jesus born, இயேசு பிறந்தபோது angels have come, right? அப்போ அங்க வான சேனைகள்ல இருந்து தூதர்கள் வந்தாங்க. அம்மாவா இல்லையா? ஆமான தலையாட்டுங்க. Yeah, many angels came and they were singing songs. வான திரள் சேனை வந்து அவர்கள் தேவனை ஸ்தோத்திரித்தார்கள்னா வாசிக்கிறோம். Every Christmas, ஒவ்வொரு கிறிஸ்துவர் we have பாரம்பரியம் only one sermon. நமக்கு ஒரே ஒரு செய்தி தான். Jesus born in Bethlehem. இயேசு பெத்லகேமில் பிறந்தார். This is the time Jesus should born in your heart. இந்த நேரத்தில் இயேசு உங்கள் இருதயத்தில் பிறக்க வேண்டும். பெத்லகேமில் பிறந்த இயேசு உங்க இருதயத்தில் இன்னைக்கு பிறந்திருக்கிறாரா? அதான் ஆல்டர் கால். The Christ who was born in Bethlehem, has he born in your heart? Fantastic translation. But that time you never see angels. ஆனா இப்ப நம்ம தூதர்களை பார்க்கிறோமா? In Bethlehem you saw angels. பெத்லகேம்ல தூதர்கள் வந்தாங்க. Bethlehem you saw the wise men. பெத்லகேம்ல அந்த ஞான சாஸ்திரிகள் வந்தாங்க. Or let me put it this way, Bethlehem you saw the star. இல்ல ரொம்ப எளிதா சொல்றேன். பெத்லகேம்ல ஒரு நட்சத்திரம் இருந்துச்சு. So now Jesus is born in everybody's heart every now and then. இப்போ ஒவ்வொரு முறையும் நம்முடைய இருதயத்துல இயேசுவானவர் பிறந்து கொண்டே இருக்கிறார். What I'm trying to say, many people are getting saved, accepted Jesus Christ as their Lord and Savior. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அநேக ஜனங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் இயேசுவை தங்களுடைய சொந்த ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். But you never see stars. ஆனா நட்சத்திரத்தை பார்க்க முடியலையே. And that star, like the star is guiding. அந்த வழிகாட்டும் அந்த விண்மீன் நட்சத்திரம். You never see those wise men came with gold and all the stuffs. அதே போல அந்த ஞான சாஸ்திரிகள் வந்து வெள்ளை போலம் தூபவர்க்கம் இதெல்லாம் கொண்டு வரது இல்லையே. You never see the angels or singing in the heavenly realm. அதே போல பரலோகத்தின் திரள் சேனை உண்டாகி தேவனை ஸ்தோத்திரித்து இதெல்லாம் நடக்கலையே. Why it is not happening now? ஏன் இப்ப நடக்கல? That was a unique event. ஐயா அது ஒரு தனித்துவமான ஒரு நிகழ்வு. That is a unique event. தனித்துவமான நிகழ்வு. Look at Acts chapter 2. அப்போஸ்தலர் 2 பாருங்கள். There was a huge sound like wind. அங்க காற்றடிக்கிறது போல மிகப்பெரிய சத்தம் உண்டானது. When you are being filled by the Holy Spirit, do you hear the sound of the wind? ஐயா நீங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும்போது காற்றடிக்கிற போன்ற பெரிய சத்தம் கேட்கிறதா? கேக்குதா? அதுக்கு தான் பிரதர் நாங்க ஊஃபர் வச்சிருக்கோம் அப்படிங்காதீங்க. So don't claim that we are having a woofer for that effect. பிரதர் சவுண்ட் எஃபெக்ட் வச்சிருக்கோம் பிரதர். சகோதரரே சவுண்ட் எஃபெக்ட். And in those days when they are filled by the Holy Spirit, even the building was shaken. அன்று பரிசுத்த ஆவியால் அவர்கள் நிரப்பப்பட்டபோது அந்த கட்டிடத்தின் அஸ்திபாரம் அசைந்தது. Do you have that experience? இன்னைக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க உள்ள இருந்து ஆராதிங்க, நான் வெளிய இருந்து ஆராதிக்கிறேன். If you have such an experience, you stay inside and you can worship. Let me go outside and worship. தப்பா நினைச்சுக்காதீங்க, சொல்லித்தான் வேண்டியிருக்கு. Don't take me wrong, but we have to tell the truth. அன்னைக்கு பில்டிங் அடிச்சு on that day the building was shaking. You know the rest of the saying, right? மீதி இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பில்டிங் ஆடாதனால நாம ஆடுறோம். So instead, because the building is not getting shaken, we are trying to shake ourselves and portray something. For that also there is a doctrine justification, because those days that is the temple, today we are the temple, so we are shaking. Come on, rubbish. அதுக்கு கூட ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து சொல்றது மாதிரி, அன்னைக்கு அது ஆலயம் ஐயா, இன்னைக்கு நாம் தான் ஆலயம், அன்னைக்கு ஆலயம் அடிச்சு இன்னைக்கு நாங்க ஆடுறோம், அப்படியெல்லாம் சும்மா கதை சொல்லக்கூடாது, அது தவறு. Acts chapter 6:3. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். So Acts 2 is a unique event. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஒரு தனித்துவமான நிகழ்வு. Pentecost for Jewish people. அது யூதர்களுக்கான பெந்தேகோஸ்தே. Acts 8. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். Pentecost for the Samaritans. சமாரியர்களுக்கான பெந்தேகோஸ்தே. Acts 10. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். Pentecost for the Gentile, the whole world. புறஜாதியாருக்கு இந்த முழு உலகத்திற்கான பெந்தேகோஸ்தே. And nothing is not needed. அதன் பின்பு தனித்துவமான ஒரு நிகழ்வு தேவையில்லை. Which doesn't mean that we speak against tongues and all the gifts. இதை சொல்வதனால
பரிசுத்த ஆவியானவரின் வரங்களுக்கும் அந்நிய பாஷைகளுக்கும் எதிரானவர்கள் அல்ல. No. We are not against that. Yeah, tongues are there, the phonetic language, the the people speaking language is there. ஐயா, அந்நிய பாஷை என்பது உண்டு. அந்நிய பாஷை என்றால் இந்த உலகத்திலே காணப்படுகிற இலக்கணத்தோடு பேசப்படுகிற பல்வேறு ஜாதியார் பேசுகிற ஒரு மொழி. I don't understand that. அது இருக்கிறது, எனக்கு புரிகிறது. Look at this person here, Stephen. ஆனால் இங்கு ஸ்தேவானை பாருங்கள். This guy was filled by the Holy Spirit. இவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பினான். Immediately he didn't speak tongues. உடனடியாக ஒரு அந்நிய பாஷையில் பேசவில்லை. But what he has done? ஆனால் அவர் என்ன செய்தார்? Oh, let's read that verse. அந்த வசனத்தை வாசிப்போம். They chose Stephen, அவர்கள் ஸ்தேவானை தேர்ந்தெடுத்தார்கள். a man full of faith and full of Holy Spirit. விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவன். No, wait. Whenever the life of Stephen, the emphasis is talking about so many filling. இங்க ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் நிறைந்தவனா நம்ம பார்க்கிறோம். If you read Acts chapter 6:3 and 6:10, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிச்சீங்கன்னா, he is full of spirit and full of wisdom. அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய், ஞானத்தால் நிறைந்தவனாய். And Acts chapter 6:5 says he is full of faith. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது விசுவாசத்தில் நிறைந்தவனாய். And Acts 6:8 says he is full of power. 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது வல்லமையினால் நிறைந்தவனாய். See, look at me. Nowadays we talk about only the full of the Holy Spirit, never talked about full of wisdom, never talked about full of power, never talked about full of faith. ஐயா, இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் இருக்க வேண்டும் என்று பேசுகிறோமே, ஆனால் எப்பொழுதாவது பரிசுத்த ஆவியின் மூலமாக ஞானத்தால் நிறைந்தவனாய், விசுவாசத்தினால் நிறைந்தவனாய், வல்லமையினால் நிறைந்தவனாய் இந்த காரியங்களை குறித்து பேசுகிறோமா? Basically what does it mean full of? இந்த நிறைந்தவனா என்ற ஒரு வார்த்தை இருக்குல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? See, that is the key thing. அதுதான் அங்க இருக்கிற முக்கியமான ஒரு பதம். See, for example, if Sylvain has done something, some blunder mistake. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு கேவலமான ஒரு தவறை செய்து விட்டேன் என்றால், I love Sylvain. போதகருக்கு என் மேல் ஒரு நேசம் உண்டு. Of course I love Sylvain. போதகர் என்னை நேசிக்கிறார். But the moment he has done the blunder mistake, ஆனா இந்த கேவலமான தவறை செய்த உடனே I shouted at him. அவர் என்ன கோவமா கத்திவிட்டார். So now you tell me, இப்போ நீங்க சொல்லுங்க, who is the right person? Who is the real person? The one who loves Sylvain or the one who shouts Sylvain? Who is the real Pushparaj? உண்மையாகவே புஷ்பராஜ் ஐயாவுடைய குணாதிசயம் அவர் யார்? என்னை நேசித்தவரா அல்லது நான் தவறு செய்தபோது என் மேல் கோபப்பட்டவரா, கோபமுடையவரா அல்ல நேசம் நிறைந்தவரா? டபுள் ஆக்ட் சார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவர் டபுள் ரோல் இல்ல. Basically I am in love with him, but because of the anger controls me. I full of anger, I was shouting at him, which means the anger is filled me and the anger is controlling me, the anger is influencing me. பொதுவாகவே போதகருடைய குணாதிசயம் நேசிக்கிறவராய் இருக்கிறார், அவர் என்மேல் நேசம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அந்த தவறை பார்த்தபோது கோபம் உண்டாகிறது. அந்த கோபம் அவருக்குள் இருக்கும்போது அந்த கோபத்தால் நிரப்பப்பட்டவராய் அவர் கத்த ஆரம்பிக்கிறார். அந்த கோபம் அவரை ஆட்கொண்டு அவரை ஆளுகை செய்து கத்த வைத்தது. What does Stephen then apply the same analogy here? இதே உவமானத்தை இந்த பகுதியில் நீங்க வச்சு பாருங்களேன். Stephen was influenced by the Holy Spirit. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் ஆளுகை தாக்கம் நிறைந்தவராயிருந்தார். And Stephen is operated by wisdom. அவர் ஞானத்தால் நடக்கிறவராயிருந்தார். And Stephen is moved by faith. அவர் விசுவாசத்தில் நடக்கிறவராயிருந்தார். And Stephen has a lot of power not to heal, not to speak in tongues or not to do miracles, but speak boldly to all the people and having the power to forgive them and pray for them. ஸ்தேவான் வல்லமையினால் நிறைந்தவராயிருந்தார். இந்த வல்லமையானது குணப்படுத்துவதற்கோ அந்நிய பாஷைகளை பேசுவதற்கோ இல்ல விதமான அற்புதங்களை செய்வதற்கோ அல்ல. இந்த வல்லமையினால் சத்தியத்தை ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாக பேசுவதற்கும் எல்லாருக்கும் சத்தியத்தை விளக்குவதற்குமாய் காணப்பட்டது. He has faith, he has wisdom, he has power, he has Holy Spirit. ஐயா, அவருக்குள் விசுவாசம் இருந்தது, ஞானம் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், அவருக்குள் வல்லமை இருந்தது. Full of all these things. இந்த எல்லா காரியங்களிலும் நிறைந்தவராய் இருந்தார். In these two
chapters, இந்த ரெண்டு அதிகாரத்துல go back and read Acts chapter 6, 7 and 8. ஐயா நீங்க போய் படித்து பாருங்கள் அப்போஸ்தலர் 6, 7, 8 அதிகாரங்கள், Especially 6 and 7. அதுல குறிப்பாக 6 மற்றும் 7 அதிகாரம். The whole life of Stephen is started 6 and finished in 8. ஸ்தேவானின் முழு அவருடைய வாழ்க்கையுமே 6ஆம் அதிகாரத்துல ஆரம்பித்து 8ல முடிஞ்சிருது. You have to find the fullness of power, the fullness of wisdom, the fullness of faith and the fullness of the Holy Spirit only in these two chapters. இந்த ரெண்டு அதிகாரத்தை வாசிக்கும் போதே ஞானத்தால் நிறைந்தவராய், வல்லமையினால் நிறைந்தவராய், விசுவாசத்தினால் நிறைந்தவராய், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் அவர் எப்படி இருந்தார் என்பதை வாசிக்க முடியும். அந்த ரெண்டு அதிகாரத்துல அவர் என்ன பண்ணினாரு அப்படிங்கறத வச்சு நெதுல நிறைந்தவர்னு சொல்லுதுல்ல, இந்த நிறைந்ததெல்லாம் அங்க என்ன பண்ணிச்சு எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சாலே போதும், you will understand about the power of the Holy Spirit. When you just look into these two chapters and when you see what he did in these two chapters and understand how a man being filled with all these things will operate, then we will know that a man full of spirit, how he will operate. See, there was a man, John Geddy. John Geddy என்ற ஒரு மனிதர் இருந்தார். So he went to one particular place called Netium. அவர் லிட்ரியம் அனிட்ரியம் என்ற ஒரு இடத்துக்கு அவர் சென்றிருந்தார். He went for to do the work of God. அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக அங்கு He சென்றார். was there in 24 years. அங்கு 24 வருடங்கள் இருந்தார். We didn't know anything about that man. அந்த நபரை குறித்து நமக்கு எதுவும் We didn't know anything about that man. நமக்கு அந்த நபரை குறித்து எதுவும் தெரியாது. But only one thing about the testimony. ஆனால் ஒரே ஒரு காரியம் அவருடைய சாட்சியை குறித்து They given this one note. ஒரு வாக்கியத்தை அவரை குறித்து சொன்னாங்க. When he landed in 1848, there were no Christians. When he left in 1872, there was no heathen. அவர் 1848 அதிகாரத்தில் மன்னிக்கவும் 1848 வருடத்தில் இந்த தீவிற்கு வந்தபோது ஒரு கிறிஸ்தவர்களும் இங்கு இல்லை. ஆனால் 1872 வருடம் இந்த தீவை விட்டு அவர் செல்லும் போது இங்கு தேவனை அறியாதவர்கள் இல்லை. Within 24 years, ஐயா 24 வருஷம் தான். one man, ஒரு மனுஷன், look at the power, அவருக்குள்ள இருந்த வல்லமையை பாருங்க, look at the faith, அவருக்குள்ள இருந்த விசுவாசம், look at the wisdom, அவருக்குள்ள இருந்த ஞானம், look at the Holy Spirit. அவருக்குள் செயல்பட்ட ஆவியானவர். He lived in a place where no Christians, but when he moved out of the place, when he left that place, everybody is a Christian. அவர் இயேசுவை அறியாத ஒரு இடத்துல வாழ ஆரம்பித்தார். ஆனால் சில வருடங்களுக்கு பின்பு அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது இயேசுவை அறியாதவர்கள் அங்க யாருமே இல்லை. It's a new place when it comes to Stephen. Only very few people are Christian. Few thousands were Christian at that point of time. அந்த ஸ்தேவான் இருந்த அந்த காலகட்டம் அது ஒரு புதிய ஒரு சூழ்நிலை. அங்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சில ஆயிரக்கணக்கான பேர் மாத்திரமே. Just few thousands have added into the church. இப்பொழுதுதான் ஆயிரக்கணக்கான பேர் சபையில சேர்க்கப்பட்ட காலகட்டம். Acts 2 to Acts 8, just 2 years incidents. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திற்கு இடைப்பட்ட காலம் 2 வருடங்களே. One man filled by the Holy Spirit. ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியால் நிரம்புகிறார். And he behaved. அவர் எப்படி மாறுகிறார் என்றால் he preached. அவர் பிரசங்கித்தார். And he has the power to forgive the people, those who are stoning him. தன்னை கல்லெறிந்து கொல்கிறவர்களை மன்னிக்கும் இருதயமுடையவராய் இருந்தார். வல்லமை இருந்துச்சு அவருக்கு. He had the power. He has the power to pray for the people, those who are persecuting him. தன்னை துன்பப்படுத்தியவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வல்லமை அவருக்குள் இருந்தது. And he has done the ministry only these people. இந்த ஜனங்களுக்கு மத்தியில மாத்திரமே ஊழியம் செய்தார். But when he died, ஆனால் மரித்தபோது there was a man called Paul. பவுல் என்று ஒருவர் இருந்தார். He saw that. அவர் அதை பார்த்தார். The 2 years, maybe the 2 chapters, இந்த 2 அதிகாரத்துல the one who lived, அவருடைய வாழ்க்கையை பார்த்தார். lived by faith, விசுவாசத்தில் வாழ்ந்த lived by வாழ்க்கை, the power of the Holy Spirit, பரிசுத்தன் வல்லமையினால வாழ்க்கை, being filled by the Holy Spirit, பரிசுத்தால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, full of wisdom, ஞானத்தால் நிரம்பின வாழ்க்கை, by preaching just one big sermon, ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்ததின் மூலமா, by living a short life, ஒரு குறைந்த காலம் மாத்திரமே வாழ்ந்திருந்தாலும், by doing a very menial task, ஒரு சாதாரண ஒரு வேலையை செய்திருந்தாலும், just serving the table, அங்க போஜனம் பரிமாறுகிற வேலை, serving the table, போஜனம் பரிமாறுறார், one long sermon, ஒரு பிரசங்கம், and being martyred, இரத்த சாட்சியாக, and while being martyred prayed for the enemy and forgiven that enemy. That life got a kick start in another man, Paul, who changed the entire world.
தான் இரத்த சாட்சியாக இருந்த அந்த தருவாயில கூட தன்னை மேல் கல்லறிந்தவர்களை மன்னிக்கும் அந்த வல்லமை, தன்னை கொல்கிறவர்களுக்காக ஜெபிக்கும் அந்த காரியம், பரிசுத்தால் நிரப்பப்பட்ட அந்த சின்ன அந்த 2 அதிகாரத்துக்கு உண்டான வாழ்க்கை அவர் வாழ்கிறார். அவரை ஒரு மனுஷர் பார்க்கிறார். அவர் பால் அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆரம்ப புள்ளியாக இங்க உதயமாகிறது. பின்னாட்களில் அவர் உலகத்தை கலக்கிறவராக மாறினார். The first character, Stephen. முதலாவது ஒரு உதாரணம் ஸ்தேவான். Apart from all the apostles, but this one Stephen made a great impact because he is filled by the Holy Spirit. அப்போஸ்தலர் அவருடைய வாழ்க்கையை தவிர வேதாகமத்தில் ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நபர்னா அவர் ஸ்தேவான். ஏனென்றால் just in 2 chapters he lived that life. 2 அதிகாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். See, there was a time, Hudson Taylor, after Hudson Taylor's ministry and everything, the communist, the government want to defame his name. ஹட்சன் டெய்லர் அவர்கள் ஊழிய காலம் எல்லாம் முடிந்த பின்பாக, நன்றாக அந்த ஊழியம் செய்த முடிந்த பின்பாக, அந்த இடத்துல இருந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அவருடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று செயல்படுத்தின. So they called one person and asked him to write the biography. அப்போ ஒரு மனிதரை அழைத்து ஹட்சன் டெய்லர் குறித்ததுக்கான ஒரு சுயசரிதை எழுத சொன்னாங்க. No, you need to write the biography by the distorting facts and presenting him in the light in a bad way. அப்ப அவங்க சொன்ன காரியம், ஹட்சன் டெய்லர் அவருடைய சரிதை எழுதும்போது உண்மைக்கு புறம்பாக அவர் செய்த காரியங்களுக்கு விரோதமாக அவர் இழிவுபடுத்தும் விதத்தில், அவர் பெயரை கெடுக்கும் விதத்தில் எழுதணும். The government wanted to discredit whatever Hudson Taylor has already done. ஹட்சன் டெய்லர் என்னெல்லாம் செய்திருந்தாரோ அந்த காரியங்களை கெடுக்க வேண்டும், அவர் பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் இதை செய்தது. And this author has done all the research. அப்போ அந்த ஆசிரியர் எல்லா ஆராய்ச்சியும் செய்ய ஆரம்பிச்சார். You know why? ஏன் தெரியுமா? To spoil the reputation of that one missionary. அந்த ஒரு மிஷனரியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த. While he was doing the research, he was just very impressed by the attitude and the behavior and all the thing of this saint Hudson Taylor. அப்போ இந்த ஆராய்ச்சியெல்லாம் அவர் செய்து தேடி பார்க்கும்போது இந்த ஒரு மிஷனரியின் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையும் குணாதிசயத்தையும் அவர் செய்த காரியங்களை பார்த்து இவருக்கு ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது. He was wondered. அவர் ஆச்சரியப்பட்டார். How come one man take up this great, such a wonderful China inland mission without making any error and have a clear conscience? ஐயா, அவர் ஆச்சரியத்தோடு யோசிச்ச காரியம் என்னன்னா, எப்படி ஒரு மனிதரால சீனா உள்நாட்டு மிஷன் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இப்படி மகத்தான காரியங்களை செய்து எந்த விதமான தவறுகளையும் செய்யாமல் ஒரு நல் மனசாட்சியோடு இவ்வளவு காரியங்களை செய்ய முடிந்தது? How come having 600 missionaries under his governance without any wrongdoing? அவருக்கு கீழே கிட்டத்தட்ட 600 மிஷனரிகள் இருந்தார்களே, ஆனால் எந்த விதமான தவறும் நடக்காமல் எப்படி அவரால் செயல்பட முடிந்தது? How come having 100 officers inside China, the communist land, but still lived a successful life? எப்படி கம்யூனிஸ்ட் தேசமான இந்த சீன தேசத்துல அவருக்கு கீழே 100 ஆபீசர்கள் வேலை பார்த்த போதும் எந்த தவறு இல்லாம அவர் செயல்பட்டார். But this guy got impressed with this guy's life. இவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த ஆராய்ச்சி செய்தவருக்கு ரொம்ப பிரமிப்பாயிற்று. Without God, he would have not been able to do all that. தேவன் இல்லாமல் அவரால இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. What kind of power he has? அவருக்குள்ள இருந்த வல்லமை என்ன? Who is his God? அவருடைய தேவன் யார்? I want to know that power. அந்த வல்லமையை நான் அறிய ஆசைப்படுகிறேன். How come he has got the strength to stand against the government of China and doing all that? சீன கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக நின்று இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் செய்ய அவரால் எப்படி முடிந்தது? Eventually, risking his own life, he given up the work and he accepted Jesus Christ. கடைசியில அந்த ஆராய்ச்சி செய்தவர் தன்னுடைய வாழ்க்கையையும் அவர் பெரிதாக மதிக்காமல் தன்னுடைய ஆராய்ச்சியை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். That is the power of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. A man who wanted to distort a life of that particular missionary, when he started doing research to find out his fault, he came to the conclusion he has some spectacular power in him.
இந்த மிஷனருடைய வாழ்க்கையை அவர் பேரை களங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஆராய்ச்சி செய்த போதும் அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அறிந்த போது அந்த வாழ்க்கையின் மூலமாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விதத்தில் அவர் வாழ்க்கை இருந்ததே, இதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. Do you have that good report and reputation in your life? இப்படி ஒரு நன்மதிப்பு, இப்படி ஒரு சான்று நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? Let me show you from the scripture. வேதத்திலிருந்து நான் காண்பிக்கிறேன். From the life of Stephen. ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் Look at Acts chapter 6 verse 3. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். Therefore, brothers, pick up from among you 7 men of good repute, full of spirit and wisdom, who will appoint to this duty. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். So, what do you mean by respected? That meaning. ஐயா, இந்த வார்த்தை இருக்குதுல, நற்சாட்சி. What do you mean by the good reputation? ஒரு நற்குணம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குதுல்ல. You know how they have translated this? அதுக்கான மொழியாக்கம் எப்படி தெரியுமா இருக்குது? It must be a honest report. அது நேர்மையான ஒருவரா இருக்க வேண்டும். Literally witnessed and attested. இல்ல, கண்ணால பார்த்து அதை சாட்சி கொடுக்கிறது. யார் சாட்சி கொடுக்க முடியும் பிரதர்? என்ன கண்ணால பார்த்து என்ன பத்தி யார் சாட்சி கொடுக்க முடியும்? Who can give me a witness? Who can be a report by looking at me? Who can give that report? If I go for a convention in maybe Madurai, ஒருவேளை இப்ப நான் மதுரை நகர்ல ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் செஞ்சேனா, I will go and preach a vibrant sermon and get the applaud from the people and appreciation from the people. அங்க நல்ல போக முடியும், ஒரு நல்ல செய்தியை கொடுத்து ஜனங்கள் இந்த பாராட்டை பெற்றுக்கொண்டு நல்லா இருக்க முடியும். Maybe I can start a YouTube channel and I can preach and criticize somebody and preach somebody and preach about all the doctrine which will get the attention of the people, and I can preach and get 1,000 likes and million subscribers. என்னால ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 4 பேரை குறை சொல்லி எந்த காரியத்தை சொன்னா அதிக வியூஸ் கிடைக்குமோ அந்த காரியத்தை பேசி 1000 likes million subscribers என்னால பெற முடியும். இப்போ ஹானஸ்டா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் பாருங்களேன். Let me ask you a question very honestly and to you. When I was asking about did you watch James Bible study, you never, no one has raised their hands. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். யாக்கோபு நிருப பாடத்தை நம்ம வேத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோமே, யாராவது பாக்குறீங்களான்னு கேட்கும்போது யாரும் பார்க்கலன்னு சொன்னாங்க. Now let me ask one more question. நான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன். In the last 1 week, இந்த கடந்த ஒரு வாரத்துல, the last couple of weeks, இல்ல கடந்த ஒரு சில வாரங்கள்ல, I never watched any Christian preacher in YouTube or Facebook or வேற என்ன இருக்கு, Instagram or Reels அப்படினா கையத்துக்கு ரலில சொல்லுங்க பாப்போம். Only 2 or 3 persons. Look at the difference. இந்த கடந்த ஒரு சில வாரங்கள்ல நான் வேற எந்த ஒரு பிரசங்கியாருடைய செய்தியும் நான் யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ ரீல்ஸ்லயோ பார்க்கலன்னு இருந்தா மாத்திரம் கரங்களை உயர்த்துங்கன்னு சொல்லும்போது ஒரு 3 கரங்கள் மாத்திரமே உயர்ந்தது. You know me. உங்களுக்கு என்ன தெரியும்? I am living among you. உங்கள் மத்தியில் நான் வாழ்கிறேன். You know my reputation. என்னுடைய சாட்சி உங்களுக்கு தெரியும். You know my report. என்னை பற்றிய காரியம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You know my integrity. என்னுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும். You know my honesty. என்னுடைய நேர்மை உங்களுக்கு தெரியும். Which doesn't mean that I am saying I am honest and integrate, but what I am trying to say is you know me. நான் இத சொல்றதுனால நான் பரிசுத்தவான் நேர்மையான அத சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்ல வரேன். But you are not interested to watch me, but you have interested in watch somebody else because who is so popular. ஆனால் என்னை நான் சொல்கிற காரியங்களை பார்ப்பதை கேட்பதை விடவும் பிரபலமான யாரோ ஒருவர் சொல்கிற காரியத்தை கேட்கவும் பார்க்கவும் தயாராக இருக்கிறோம். By the way, nothing wrong. அது செய்யற தப்பு நான் சொல்ல வரல. Please don't take me wrong. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. But look at the standard of the early church. ஆனால் ஆதி திருச்சபையின் அந்த அவங்க வைத்திருந்த தரத்தை பாருங்கள். They want to find some people to serve the table. அங்க போஜனத்தை சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஒரு சிலரை கண்டுபிடிக்கணும். சோத்த அள்ளி போடணும். They want to feed the food. பீஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து போடணும். And put the pieces at the right amount. சார் எனக்கு ஒரு குஸ்கா தான் சார் வந்துச்சு, அவனுக்கு லெக் பீஸை போட்டா சார், இப்படி வர பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும். So the problem is, pastor, I only got kuska but he got very good leg piece. So such is the problems. என் வீட்டம்மாக்கு வெறும் குழம்பு வச்சான், ஆனா பக்கத்துல அவனுக்கு ஃபுல்லா கறியை வச்சான். இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கு so another issue is coming like, pastor, in my spouse in the plate there was only gravy, but for the next person that was full of curry, full of pieces, full of meat. meat. For this role they find a person.
இந்த காரியத்திற்காக ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார்கள். Honest report. நேர்மையான ஒரு சாட்சி, Literally witnessed. கண்களால் பார்த்து, Attested. கையெழுத்திட்டு, As a man of integrity. உண்மை உள்ளவராய், Good reputation among believers. விசுவாசிகள் மத்தியில் நற்சாட்சி பெற்றவராய், No room to suspect. எந்த விதமான தவறையும் கண்டுபிடிக்க முடியாதவராய். கேஸ் இருக்கா இல்லையாங்கிறது இல்ல. It was not about whether some cases against him. No room of suspect. எந்த பாவத்திற்கான வாய்ப்பும், இந்த தவறை இழைப்பதற்கான வாய்ப்பும் இல்லாதவராய். And many is ready to bear witness. அவரை கொடுத்து அநேகர் சாட்சி கொடுக்கத்தக்கதாக. What about you and me? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? So many people are called themselves, they are being filled with the Holy Spirit, doing miracles and wonders, but can they get such kind of report? இன்று அநேகர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறேன், நான் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறேன் என்று சொல்கிறோமே, இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை உங்களால பெற முடியுமா? உள்ள ஆவியானவர் வந்தா வெளிய வாழ்க்கை இந்த மாதிரி மாறும். If the Spirit of God is inside you, the life that you live will be reflecting Him. Quickly I run through Stephen's life and finish in 5 minutes. ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நான் விரைவாக சொல்லி ஒரு 5 நிமிடத்தில் முடிக்க விரும்புகிறேன். Acts chapter 6:3 Bible says Stephen is a respected person. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லும்போது ஸ்தேவான் நற்சாட்சி பெற்றவர். The one who is filled by the Holy Spirit. பரிசுத்தாவில் நிரம்பினவர். Filled by the Holy Spirit. பரிசுத்தாவில் நிரம்பி இருந்தார். Filled by faith. விசுவாசத்தில் நிறைந்தவராய். Filled by wisdom. ஞானத்தால் நிறைந்தவராய். Filled by the power. வல்லமையினால் நிறைந்தவராய். What did he get? அவருக்கு எப்படி இருந்துச்சு? அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? He didn't get thousands of followers. அவருக்கு ஒரு ஆயிரக்கணக்கான followers கிடைக்கல. He didn't get millions of views. மில்லியன் கணக்கான வியூஸ் இல்ல. He didn't become a healing evangelist. ஒரு சுகமாக்கும் சுவிசேஷகராக மாறவில்லை. He didn't become a prophet. ஒரு தீர்க்கதரிசியா மாறல. He didn't become a miracle and a person of doing wonders. அற்புத அடையாளங்களை செய்பவராய் மாறவில்லை. Nothing wrong in that. அதெல்லாம் எந்த தவறுன்னு சொல்லல. But Bible is not talking about that. ஆனால் வேதம் அதை குறித்து பேசவில்லை. When Bible is not giving such an emphasis to that, why the church is keep on giving such a great emphasis on that but not in this. வேதம் இந்த காரியத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காதிருந்த போது கூட இன்றைக்கு சபையே இந்த காரியங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வேதம் சொல்கிற காரியங்களை தவறவிட்டோம். Brother, look at Corinthian church. சகோதரரே, கொரிந்து சபையை பாருங்க. Moved by the gifts. வல்லமையில வரங்கள்ல செயல்பட்டாங்க. Look at the character of the Corinthian church. ஆனா அதே கொரிந்து சபையோட குணாதிசயம் எப்படி இருந்துச்சு? Look at the character of Stephen. ஸ்தேவானுடைய குணாதிசயம் எப்படி இருந்துச்சு? Never moved by any gifts. எந்த வரங்களையும் செயல்படல. Never prophesied. தீர்க்கதரிசனம் சொல்லல. Never spoken tongues. அந்நிய பாஷையில பேசல. Never done the miracles. அற்புதங்கள் செய்யல. He preached. ஆனால் பிரசங்கித்தார். With all discernment and wisdom. எல்லா விதமான பகுத்தறிவோடும் எல்லா விதமான தெளிவோடும். He prayed. அவர் ஜெபித்தார். And died. அவர் மரித்தார். This person filled by the Holy Spirit. இவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவராயிருந்தார். The first one, he is respected person. முதலாவதாக அவர் நற்சாட்சி பெற்றவர். And he is chapter 6 verse 3 and 10 says he is full of wisdom. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாக்கும்போது ஞானத்தால் நிறைந்தவராய். நாம் எப்படி தெரியுமா? are full of anointing. Today we are like அபிஷேகத்தில் நிறைந்தவர். Oh no, when you go and talk to him, you feel the anointing. ஐயா, நான் அவர்கிட்ட போய் பக்கத்துல நின்னு பேசினாலே அபிஷேகத்தினால உணர முடிஞ்சிச்சு. You feel the heat. அந்த உஷ்ணத்தை உணர முடிஞ்சிச்சு. ஏசி ஆஃப் பண்ணி போட்டுருப்பாங்களா இருக்கும். Maybe they have switched off the AC. But this man is full of wisdom. ஆனால் இந்த மனிதர் ஞானத்தால் நிறைந்தவர். You are being filled by the Holy Spirit inside the church, but what about your faith? ஐயா, சபைக்குள்ள ஆவியினால நிரம்புறீங்களே, உங்க விசுவாசம் எங்கே? And 6:5 says he had a great faith. அப்போஸ்தலர் 6:5 சொல்கிறது அவர் விசுவாசத்தில் நிறைந்தவராய். And Acts 6:8 says he has done miracles and wonders. அப்போஸ்தலர் 6:8 சொல்கிறது அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். Of course it is there. அது நடந்தது. Miracles are there, wonders are there. We are not denying that. We are not saying it's all ceased to exist. அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது,
அதை நாங்கள் ஒரு காலமும் மறுக்கவில்லை. அது இன்று நடக்காது என்றும் நாங்கள் சொல்லவும் இல்லை. And he is looked like an angel. அவரை பார்க்கும்போது தேவதூதரை போல் பிரகாசம். Some spectacular feel. ஒரு வித்தியாசமான அசாத்தியமான ஒரு பார்வை. I don't have much emphasis. I don't want to give much emphasis on this because it doesn't explain explicitly. அதை குறித்து தெளிவாக வேதம் வேற எந்த காரியங்களும் விளக்கவில்லை. ஆனால் தேவதூதன் போல் முகம் இருக்கிறதை போல் காணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Sometimes you are alone in the hospital and you are looking for some help and suddenly your father has come. You feel like, oh, you are coming like an angel. சில நேரம் நம்ம ஒரு மருத்துவமனையில இருக்கும்போது ஏதாவது ஒரு உதவி காத்திருக்கும்போது திடீர்னு நம்ம அப்பா அங்க வந்தாங்கன்னா, ஐயா தேவதூதன் போல அவர் வந்து உதவி செய்தார். நம்ம angel is basically God given help or God given ministering. தூதர்கள் என்று சொல்லும்போது அது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு உதவி இல்லனா தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். Because angels are ministering spirits. ஏனால் தேவதூதர்களை பார்க்கும்போது அவர்கள் பணிவிடை ஆவிகள். நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு சேர் போட ஆரம்பிச்சிட்டோம். But today we go on an extreme where we put them in the pedestal of the chair. But this man is like an angel ministering spirits. ஆனால் இங்க தேவனை குறித்து சொல்லும்போது தேவதூதன் போல பணிவிடை செய்கிறவனா. And he is not persecuted for faith. அதே போல விசுவாசத்திற்காக துன்பப்படுத்தப்பட்டவராய். Acts chapter 7:57 and 58. அப்போஸ்தலர் 7:57-58 வசனங்கள். Everybody was stoning him. எல்லாரும் அவர்கள் கல்லெறிந்தார்கள். You are being filled by the Holy Spirit. Let me tell you, if you have really filled by the Holy Spirit, you will be persecuted for your faith. ஐயா, நீங்க உண்மையிலே பரிசுத்த ஆவியால் நிரம்பினவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் விசுவாசத்திற்காக நிச்சயமாகவே துன்பப்படுத்தப்படுவீர்கள். One last point and I'll finish. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். You know, the stoning is basically how they will do in Jewish culture. அந்த யூத கலாச்சாரத்துல எப்படி கல்லெறிவாங்க தெரியுமா? They will put it in a kind of a pit. They will put that person in a kind of a pit. ஒரு குழிக்குள்ள அந்த மனுஷனை தள்ளிவிட்டு, and the first maybe the high priest or priest, somebody who is having that office, they will pull that big stone on him. ஒரு பிரதான ஆசாரியரோ இல்ல ஆசாரியரோ அங்க தலைமையில இருக்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு கல்லை எடுத்து முதலாவதாக அந்த குழிக்குள்ள அவர் மேல எறிவார். Everybody is just throwing stones. அதை தொடர்ந்து எல்லாரும் கல்லை அடுத்து எறிவாங்க. அப்படிலாம் போட மாட்டாங்க. They will not put it very lightly. How they will throw? அவங்க எப்படி எறிவாங்க தெரியுமா? Take it and desperately, deliberately to kill him. எடுத்து எப்படியாவது கொன்றணும்னு வெறியில எறிவாங்க. அப்படி கொல்லதுக்கு முயற்சி பண்ணும்போது கூட அவங்கள மன்னிச்சேன்னு சொல்றதும் மன்னித்ததையும் தாண்டி அவங்களுக்காக ஜெபித்ததும் தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஆமென். Even at that moment when he was about to be killed, when he says, I forgive you, and not just that, he says, I'm praying for you. That is the power of spirit. Let me put this as a climax. கடைசியாக இப்படி நான் சொல்லி முடிக்கிறேன். I said, நான் சொன்னேன், if you are filled by the Holy Spirit, பரிசுத்தாவில் நிரம்பினீங்கன்னா, and if you are filled by the word, வார்த்தையினால நிரம்பினீங்கன்னா, cause and effect I was talking about, அங்க நடக்கிற அதனால வரக்கூடிய விளைவுகள் ஒரே மாதிரியா தான் இருக்குது. This guy was full of Holy Spirit. இந்த மனிதன் பரிசுத்தாவில் நிரம்பினவன். Look at him, how did he reflect Christ at the point of death? அவன் மரணத்திலே எப்படி கிறிஸ்துவை பிரதிபலித்தான் என்பதை நாம் வாசிக்கிறோம். Those who are just a minute, Jesus Christ prayed for the people, those who have nailed him in the cross. தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக அந்த சிலுவையில் இயேசுவானவர் ஜெபித்தார். He said, அவர் சொன்னார், Father, பிதாவே, please forgive them. அவர்களை மன்னியும். They don't know what they are doing. தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. They don't know. ஐயா, அவர்களுக்கு தெரியாது. I don't want you to punish them. பிதாவே, நீங்க அவங்களை தண்டிச்சிராதீங்க. I love them. நான் அவர்களை நேசிக்கிறேன். I love them, please. ஆகவே பிதாவே வேண்டாம். They have done all that because they don't know it. அவர்கள் என்னை இந்த சிலுவையில் அறைந்தது காரணம் அவர்கள் அறியாமை. That love stops and prays. அந்த அன்பு தேவ கோபாக்கினைக்கு முன்பாக வந்து நின்று ஜெபிக்கிறது. Romans 5:5. ரோமர் 5:5. If you are filled by the Holy Spirit, பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்தார்கள், you will have the love of the Father in you. பிதாவினுடைய அன்பு உங்களுக்குள் காணப்படும். This Stephen is filled with the Holy Spirit. இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தார். When everybody is throwing the stone, எல்லாரும் கற்களை எறிந்தபோது, because of the love in his heart, அவருடைய இருதயத்தில் இருந்த அன்பின் நிமித்தமாக, because of the wisdom, அவருக்குள் இருந்த அந்த
ஞானம். From the word. வேத வார்த்தையின் ஞானம். He is full of word. You just go and read the one sermon he has given. அவர் வார்த்தையினால் நிறைந்தவராய் இருந்தார். நீங்க போய் படிச்சு பாருங்க அந்த முழு அதிகாரம் அவர் பேசின பிரசங்கம். Because he is filled by the Spirit and filled by the word, he reflected Christ and says, Father, please forgive them. They don't know what they are doing. அவர் வார்த்தையினாலே நிறைந்தவராயிருந்து ஆவியினாலே நிறைந்தவராயிருந்து கிறிஸ்துவை வெளிக்காட்டுகிறவாய் சொன்ன காரியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். If you are filled by the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பினீங்கன்னா, full of faith, விசுவாசத்துல, full of wisdom, ஞானத்தில் நிறைந்து, and full of power, வல்லமையில் நிறைந்து, and you will reflect Christ the way Stephen has reflected. ஸ்தேவான் எப்படி கிறிஸ்துவை பிரதிபலித்தாரோ காண்பித்தாரோ அதே போல் நீங்களும் காண்பிப்பீர்கள். Filled by the truth, சத்தியத்தால் நிறைந்து, know more about Christ, கிறிஸ்து அதிகமாக அறிந்து, and by the power of the Holy Spirit reflect Christ. That is what being filled by the Holy Spirit will continue next week. God bless you. பரிசுத்த ஆவியின் பலனாலே கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். அதுவே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து தியானிப்போம்.